بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஜமாத்தார்களே, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்கிற ஒரு தலைப்பில் இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்தை சரிவர ஏற்று நடக்காத முஸ்லிம்களின் நிலையை பற்றியும் எடுத்துரைத்து மறுமையிலே மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தில் நாம் முழுமையாக தடம் பதிக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது வெறும் தலைப்பு அல்ல, இது திருமறை குர்ஆன் வசனத்தின் ஒரு வரி. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியு குத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி விடாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அந்த ஷைத்தான் உங்களுக்கு மிக தெளிவான விரோதியாக எதிரியாக இருக்கின்றான் என்கிற இறை வசனத்தை தான் தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த இறை வசனம் ஏதோ இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய சமீப காலத்தில் இறக்கப்பட்ட வசனமாக நீங்கள் கருதிவிடக்கூடாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திலே இந்த சத்திய இஸ்லாத்தை மக்களிடத்திலே எடுத்து சொல்லி இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து நாடு துறந்து வந்த அந்த முஹாஜிர்கள் தியாகிகளுக்கு மத்தியிலே அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த மதீனத்து அன்சாரிகள் உதவியாளர்களுக்கு மத்தியிலே இந்த மார்க்கத்திற்காக இன்னுயிர் நீத்த அந்த உயிர் தியாகிகளுக்கு மத்தியிலே இந்த சத்திய இஸ்லாத்திற்காக தங்களுடைய பொருளாதாரங்களை, சொத்துக்களை, தோட்டம் துறவுகளை எல்லாம் சரிபாதியாக பங்கிட்டு அந்த கொள்கை சகோதரர்களுக்கு கொடுத்த அந்த சஹாபாக்களை தனக்கே இல்லாவிட்டாலும் கூட தான தர்மங்களில் முக்கியத்துவம் வழங்கி இருட்டிலே விருந்தோம்பலை நிறைவேற்றிய அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலே மார்க்க கடமை என்றால் அதை பின்பற்றுவதற்கு விரைந்து படையெடுத்து வந்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலே அன்சாரிகள் தொழுகிறார்கள், நாங்களும் தொழுகிறோம், நாளை மறுமையிலே தொழுகை என்பதற்காக கிடைக்கவிருக்கின்ற வெகுமதியிலே நாங்கள் சமமாக இருப்போம். அன்சாரிகள் நோன்பு வைக்கிறார்கள், நாங்களும் நோன்பு வைக்கிறோம், நாளை நோன்பு என்கிற ஒரு தகுதியை பெறுகிற பொழுது அந்த வெகுமதியிலே நாங்கள் சமமாக இருப்போம். ஆனால் அன்சாரிகளுக்கு அல்லாஹ் செல்வங்களை அள்ளி கொடுத்திருக்கிறான். எனவே அவர்கள் தான தர்மங்களில்
முதன்மை படைத்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் நாங்கள் பின்தங்கியவர்களாக இருப்போமே, முஹாஜிர்களாக நாட்டை விட்டு வெளியேறி வந்திருக்கிற அகதிகளாக மதீனாவில் புகுந்திருக்கிற எங்களுக்கு பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால் தான தர்மங்களில் பின்தங்கியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நாளை மறுமையில் அந்த வெகுமதியில் எங்களை அன்சாரிகள் முந்தி விடுவார்களே என்று நபிகளாரிடத்திலே மாற்று வழியை கேட்கிறார்கள் முஹாஜிர்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், குல்லு தஹ்மீதின் சதகா, பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்து தான தர்மங்கள் மூலம் முதன்மையை அடைய முடியாதவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது தர்மமாகும். குல்லு தஸ்பீஹின் சதகா, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அது தர்மமாகும். குல்லு தஹ்லீலின் சதகா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், தர்மமாகும். குல்லு தக்பீரின் சதகா, அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொண்டிருங்கள், அதுவும் தர்மம். அல் அம்ரு பில் மஅரூஃபி சதகா, நன்மையான காரியங்களை ஏவுங்கள், அது தர்மம். வன் நஹியு அனில் முன்கரி சதகா, தீமையை விட்டு தடுங்கள், அதுவும் தர்மம். பாதையிலே தீங்கு தருகிற பொருட்களை அகற்றி விடுங்கள், அதுவும் தர்மம். வதல்லு தரீகி சதகா, வழியறியாமல் திகைத்து நின்று கொண்டிருப்பவனுக்கு இதுதான் வழி, இது இந்த பகுதிக்கு செல்லும் வழி, அது அந்த ஊருக்கு செல்லும் வழி என்று பாதை காட்டுங்கள், அதுவும் சதகா, தர்மம் என்று தர்மத்தின் எல்லா வழிகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குல்லு மஅரூஃபின் சதகா, எல்லா நற்காரியங்களும் உங்களுக்கு தர்மங்களாக சேர்ந்துவிடும் என்று சொன்னார்கள். இப்படியாக அன்சாரிகளோடு போட்டியிட்டு எல்லா அமல்களையும் நாம் சரிசமமாக பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக முனைந்து வந்த அந்த முஹாஜிர்கள், அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே இத்தனை அறிவுரைகளையும் கேட்டு சுப்ஹானல்லாஹ் சொல்லத் தொடங்குகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லத் தொடங்குகிறார்கள், நற்காரியங்களை செய்ய தொடங்குகிறார்கள். இதை பார்த்து அன்சாரிகளும் செய்ய தொடங்கினார்கள். அதற்கு பிறகு முஹாஜிர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சொல்ல எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்தோம், இதையும் இப்பொழுது அன்சாரிகள் செய்கிறார்கள், எங்களை விட அவர்கள் சற்று படித்தரத்தில் கூடி விடுவார்களே, வேறு மாற்று வழி இருக்கிறதா என்று கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு பிறகு எனக்கு மாற்று வழி தெரியாது என்று சொன்னார்களே. அப்படி சிலாகித்து சொல்லப்படுகிற வகையில் நற்காரியங்களில் முனைந்து வந்த சஹாபாக்கள், இந்த மார்க்க அறிவுரைகளை கேட்பதற்காக பல நாட்கள் நபிகளாரோடு வாழ்க்கையை அர்ப்பணித்த சஹாபாக்கள், வீடு வாசல் இருந்தாலும் பள்ளி வாசலில் திண்ணை தோழர்களோடு தங்களுடைய வாழ்க்கையை கழித்த நபி தோழர்கள், அவர்களுக்கு மத்தியிலே நன்மையில் ஆர்வப்பட்டவர்களாக இருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் பொருளாதாரம் என்று வருகிற பொழுது சுயமரியாதைக்கு சொந்தக்காரர்களாக இருந்த சஹாபாக்கள். ஒரு கட்டத்திலே ஹக்கீம் பின் ஹிசாம் என்கிற ஒரு நபித்தோழர் வருகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களிடத்தில் இருக்கிற பொது சொத்து பைத்துல் மால் என்கிற அந்த சொத்திலிருந்து சில பொருளாதார உதவிகளை சஹாபாக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹக்கீம் பின் ஹிசாம் என்கிற நபித்தோழர் இன்னும் கொஞ்சம் தாங்க, இன்னும் கொஞ்சம் தாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தருணத்தில் தான் குறிப்பிட்டார்கள், யார் சுயமரியாதையோடு நடந்து கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை சுயமரியாதையோடு நடக்க செய்து பொருளாதாரத்தை பற்றிய ஆர்வத்தை குறைத்து தன்னிறைவை ஏற்படுத்தி விடுவான். யார் மக்களிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களை யாசகம் கேட்டுக்கொண்டே இருக்கும் நிலையிலே வைத்து விடுவான். இன்னைக்கு ஆலிம்சாக்கள் நிலைமை மாதிரி பிச்சை எடுக்கின்ற பிழைப்பு ஆக்கி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை கேட்ட உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொடர்ச்சியாக சொன்னார்கள், அல் யதுல் உல்யா கைரும் மின் எதி சுஃப்லா, மேலே இருக்கின்ற கை கீழே இருக்கிற கையை விட சிறந்தது என்று சொன்னார்கள். கொடுக்கிற கையை விட வாங்குகிற கை இருக்கிறதே அது மட்டமானது. வாங்குகிற கையை விட கொடுக்கிற கை மேலே இருக்கிறதே அதுதான் சிறந்தது என்றார்கள். இதை கேட்ட ஹக்கீம் பின் ஹிசாம் என்கிற நபித்தோழர் அன்றிலிருந்து ஒரு முடிவெடுத்தார்கள், இனிமேல் யாரிடத்திலும் கையேந்தி விடக்கூடாது, நபிகளார் உட்பட கேட்கக்கூடாது. பிறகு நபிகளாருடைய சபைக்கு வரவில்லை.
எந்த வெகுமதிகளை வாங்கிக் கொள்ளவில்லை, எந்த பொருட்கள் மீது ஆசை கொள்ளவில்லை, அப்படியே வீட்டில் தங்கி விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி கட்டிலில் இருக்கிறார்கள். பின்தங்கிய நபி தோழர்கள் சஹாபாக்கள் அவர்களை கண்டெடுத்து அவர்களுக்கு பொருளாதார உதவிகளை செய்யலாம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவெடுத்து நபி தோழர்களுக்கு பொருளாதார உதவிகளை செய்வதற்காக சில பொறுப்பாளர்களை நியமித்து வீடு தேடி சென்று கண்ணியமான முறையிலே அவர்களுக்கு கொடுங்கள், கூப்பிட்டு வந்து லைன்ல நிக்க வச்சு கேவலப்படுத்தி விரட்டி அடிக்கிற நிலை அல்ல. வீடு தேடி சென்று உங்கள் நிலைமை ரொம்ப பின்தங்கி இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம், நீங்க அல்லாஹ்வுக்காக இதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று தன்னிறைவு படைத்தவர்களாக உருவாக்குவதற்கு அள்ளி வழங்குகிற நிலையில் ஹக்கீம் பின் ஹிசாம் என்கிற நபித்தோழருடைய வீட்டுக்கும் போனார்கள். அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய கிருபையினால நான் ரொம்ப தன்னிறைவு பெற்று இருக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்ட்டார். வாங்கலையே, தேவையில்லையே, நீங்க போயிட்டு வாங்கன்ட்டார். பிறகு உமருடைய காலம் வருகிறது. உமர் அவர்களும் அது போன்ற பட்டியலை கொடுத்து தேடி சென்று வீடு தேடி சென்று அவர்களுக்கு அள்ளி கொடுங்கள் என்றார்கள். அங்கும் ஹக்கீம் பின் ஹிசாமை சந்தித்தார்கள். அப்பொழுதும் சொன்னார், நான் தன்னிறைவு படைத்திருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் போதுங்க, நீங்க போயிட்டு வாங்கன்ட்டார். சாகும் வரைக்கும் யாரிடத்திலும் கையேந்தவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஏன்? நபிகளார் ஒரு எச்சரிக்கை விடுத்து விட்டார்கள். சில பேர் இருக்கிறார்கள், மக்களிடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். லா யஸாலூன யஸ்அலூன அன்னாஸ், மக்களிடத்திலே தொடர்ச்சியாக யாசகம் கேட்பார்கள். கடைசியில் மறுமையில் எழுப்பப்பட்டு நிறுத்தப்படுகிற பொழுது அவருடைய முகத்திலே சதை பிண்டம் இல்லாமல் எலும்பு கூட்டு மண்டையாக எழுப்பப்படுவானே, அந்த நிலைக்கு வரப்போகிறான் என்கிற எச்சரிக்கையை கேட்டாரே அந்த நபி தோழர், அதோடு ஒதுங்கி கொண்டார். இப்படிப்பட்ட சுயமரியாதைக்கு சொந்தக்காரர்கள் அந்த சஹாபாக்கள். ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முகமது இருக்கிறாரே, கேட்டதை எல்லாம் அள்ளி கொடுக்கிறார், போங்க கிடைச்சதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பெண்மணி சொல்லுகிறார் தன்னுடைய மகனிடத்திலே, போ, முகமது கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்கிறாராம்ல, வறுமைய பயப்படாம அள்ளி அள்ளி வாரி வழங்குறாராம்ல, நீனும் போய் எதையாவது வாங்கிட்டு வந்துட வேண்டியதானே என்று சொன்னவுடன் அவருடைய பிள்ளை சரி நபிகளார்ட்ட போய் நமக்கு வேண்டியதை அள்ளி வாங்கிட்டு வந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு ஒட்டகத்துல ஏறி நேரா போயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களே, நீங்கள் என்னிடத்திலிருந்து பொது சொத்திலிருந்து சில உதவிகளை பெறுவதற்காக கூடி இருக்கிறீர்கள். யாரிடத்திலே சில ஊக்கியாக்கள், ஒரு குறிப்பிட்ட அளவு கோதுமை அந்த அளவிற்கு இல்லையோ அவர்கள் யாசகம் கேளுங்கள், உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு உரிமை இருக்கிறது, நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதை கேட்ட அந்த இளைஞராக இருந்த நபித்தோழர், ரசூலுல்லாஹ் ஒரு சில கோதுமை தானியங்களை தான் அளவாக குறிப்பிட்டார்கள், ஆனால் நம்மிடத்திலே ஒட்டகமே இருக்கிறது, எவ்வளவு பெரிய செல்வந்தனாக நாம் இருக்கிறோம், பிறகு எதற்காக யாசகம்? அப்படியே திரும்பி போய் விடுகிறார். இந்த மாதிரியான நிலையில் பண்பட்டவர்களாக இருந்த சஹாபாக்கள், நன்மையை ஏவுவதில் வீரியம் கொண்ட சஹாபாக்கள், தீமையை தடுப்பதிலே மிகப்பெரிய முனைப்பு காட்டிய நபித்தோழர்கள், இந்த கொள்கைக்காக ரத்தம் சிந்துவதில் மிகப்பெரிய தியாகச் செம்மல்கள், அப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலும் உயர்ந்த கட்டத்தை அடைந்தவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார், ஹிஜ்ரத் செய்தவர்களிலும் அன்சாரி தோழர்களிலும் முந்தியவர்கள், முதன்மையானவர்கள், அதிலே முதலிடம் பிடித்தவர்கள், வல்லதீன இத்தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களை போன்றே தியாகம் செய்ய நினைத்து வருபவர்கள், அவர்களை போன்றே அள்ளி கொடுக்க நினைக்க வருபவர்கள், அவர்களை போன்றே மிகப்பெரிய தியாகிகளாக வாழ நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே, ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். வரது அன்ஹு, பல துன்பமான துயரமான கஷ்டமான காலகட்டங்களில் அந்த சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய இந்த சோதனையை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ்விடத்திலே ஒரு மிகப்பெரிய சான்றை பெற்றார்களே, அவர்கள் வாழ்கிற பொழுதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள்.
நீங்கள் இன்னும் முழுமை பெறல, இன்னும் முழுமை அடையல, இன்னும் அந்த முழுக்கணத்தை தாண்டல என்பதற்குத்தான் அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் இஸ்லாத்தில் மிக தெளிவான முறையிலே முழுமையான முறையிலே நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியு குத்துவாத்தி ஷைத்தான், இதிலே ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி விடாதீர்கள். நீங்கள் என்றைக்கு இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றாமல் அதிலே நுழையாமல் கொஞ்ச நஞ்சம் விட்டு தொட்டு இருக்கிறீர்களோ அப்பொழுது ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். நீங்கள் 100% இஸ்லாத்தின்படி நடக்கிறீர்கள் என்றால் 40% ஷைத்தானின் அடிச்சுவட்டில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். 99% இஸ்லாத்தின்படி செயல்படுகிறீர்கள் என்றால் 1% ஷைத்தானின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் மிக தெளிவான எதிரியாக இருக்கின்றான். உங்களுக்கு நண்பனாக இருக்கின்ற அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றி நடங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய அறிவுரை. இதை சஹாபாக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் என்றால், சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 90% தாண்டிய சஹாபாக்களுக்கே இப்படிப்பட்ட எச்சரிக்கை என்றால், நம்மிடத்திலே கொள்கையை பற்றிய தெளிவு இருக்கிறதா? இல்லையே. சராசரி சாமானியனை விடுங்கள், ஜமாத் முத்தவல்லியை எடுத்துக் கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற ஒரு திரு கலிமாவினுடைய பொருள் தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவரோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு சுன்னா, ஒரு நபி வழி, அவர் இறந்த பிறகும் அவரை விட்டு பிரியாத ஒரு நபி வழி, தாடி. சாமானியனை விடுங்கள், ஒரு ஜமாத்தாருக்கு இருக்கிறதா? இல்லையே. ஒரு இளைஞன் தாடி வைக்கிற பொழுது ஏறக்குறைய பார்த்து விட்டு என்னடா இது, என்ன இஸ்லாம், அதெல்லாம் 45 வயசு தாண்டட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறார்கள் என்றால் இதான் மார்க்கமா? மார்க்கத்தின் ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்கிறதா? மறுமை நாளில் முதல் கேள்வி, எல்லாத்தையும் விடுங்க, இவனிடத்தில் மார்க்கத்தில் எந்த பிடிப்புமே இல்லை என்பதற்கு சொல்வதற்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ன? மறுமை நாளில் இன்ன அவ்வளமா யுஹாசபு பிஹில் அபுது யௌமல் கியாமா அஸ்ஸலா, நாளை மறுமை நாளிலே ஒரு அடியான் முதலிலே விசாரிக்கப்படுவது அந்த தொழுகையை பற்றித்தான். காபிர்களை நரகத்திலே தள்ளிவிடுவான், இணை வைப்பாளர்களை நரகத்திலே தள்ளிவிடுவான், நயவஞ்சகர்கள் நரகத்திலே விழுந்து விடுவார்கள். எல்லோரும் விழுந்து விட்டார்கள். ஈமான் கொண்டவர்கள், ஏகத்துவவாதிகள் நிறுத்தப்படுவார்கள். அவர்களிடத்திலே முதல் கேள்வி தொழுகைதான். இன்சலஹத், அது சரியாக இருந்தால் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜா, அவன் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டான். கிடைக்குமா? இருக்கிறதா? 5 வேளை தொழுகை இருக்கிறதா? ஆம் என்றால் அவனிடத்தில் தூய்மை இருக்கும், அவனிடத்திலே ஒரு பஞ்சுவாலிட்டி, ஒரு காலம் தவறாமை, அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும், அவனிடத்திலே ஒரு ஒழுக்கம் இருக்கும், அவனிடத்திலே ஒரு நேர்மை இருக்கும், அவனிடத்திலே ஒரு வாய்மை இருக்கும், அவனிடத்திலே ஒரு இறையச்சம் இருக்கும், நன்மையை நோக்கிய ஆர்வம் இருக்கும், தீமையை நோக்கிய பரிதவிப்பு, அதை விட்டு விரண்டு ஓட வேண்டும் என்கிற ஒரு விரைவு இருக்கும். இதனால் இந்த தொழுகை அத்தனையும் செய்துவிடும். ஒருவனிடத்திலே தொழுகை இல்லை என்றால் எதுவும் அவனிடத்திலே இருக்காது. இதான் யதார்த்தம். இப்பொழுது சொல்லுங்கள், ஆண்கள் பெண்கள் யாராக இருக்கட்டும், நீங்கள் இஸ்லாத்தில், நாம் இஸ்லாத்தில் முழுமையாக நுழையாமல் இருக்கிறோம், அரைகுறையாகத்தான் இருக்கிறோம் என்று ஒவ்வொருவனும் அடிச்சு சொல்ல முடியும். எப்படி? தொழுகையை வைத்து கண்காணித்து விடலாம். நம்மிடத்திலே தொழுகை பரிபூர்ணமாக இருக்கிறதா? ஏகத்துவத்தை ஏற்றுவிட்டோம், கொள்கையை தெளிவாக புரிந்து விட்டோம், உணர்ந்து விட்டோம். அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், இணை கற்பிக்கலாகாது. தூதரை மட்டும் வணங்க வேண்டும், மதுகபை தூக்கி எறிய வேண்டும். முடிந்து விட்டது, கொள்கை தெளிவு கிடைத்து விட்டது. இப்பொழுது தொழுகை இருக்கிறது என்றால் எல்லாம் சேர்ந்து விடும். தொழுகை இல்லை என்றால் இவன் வாழ்க்கையிலே பிறப்பு முதல் இறப்பு வரை இவன் செய்கிற அத்தனை காரியங்களிலும் இவனோடு மலக்கு இருக்க மாட்டார், ஷைத்தான் தொத்திக் கொண்டிருப்பான். தெளிவான ஒரு அளவுகோலை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் நயவஞ்சகர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், படம் பிடித்து காட்டுகிறான்.
மூமின்களை அழகாக எடுத்துரைக்கின்றான். ஒரு சிறந்த கூட்டம், இறை நம்பிக்கையாளனான கூட்டம். தஅமுருன பில் மஅரூஃப், நன்மை ஏவுவீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பீர்கள். இது யார்? இறை நம்பிக்கை கொண்ட ஒரு கூட்டம். நயவஞ்சகனுடைய செயல் என்ன? அவன் இஸ்லாத்தில் அரைகுறையாக இருப்பான். காஃபிர் முழுமையா எதிர்த்துட்டான், முழுமையா அப்போஸ் பண்ணிட்டு போயிட்டான். நயவஞ்சக யார்? இங்க பாதி அங்க பாதி, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், பாதி கிணற தாண்டிட்டா கரையை தாண்ட முடியுமா? தொப்புன்னு உள்ளதான் விழ முடியும். அப்ப இந்த கணக்குல இருக்கிற நயவஞ்சகன் என்ன செய்வான்? யஅமுருன பில் முன்கர், பாவத்தை ஏவுவான். வ யன்ஹவுன அனில் மஅரூஃப், நன்மையை தடுத்து கொண்டிருப்பான். இப்ப உதாரணத்திற்கு இங்க ஒரு பெரிய கந்தூரி விழான்னு சொல்லி ஒரு ஆர்கெஸ்ட்ரா போட்டு 4 பொம்பளைய குத்தாட்டம் ஆட விட்டோம்னு வைங்க, கண்கொள்ளா காட்சியா விடிய விடிய பார்த்துக்கிட்டு நானும் வாழ்த்துறேன்டான்னு கூட்டத்தோட கோவிந்தா போட வருவான். ஏன்? அவன் கோவிந்தாவுக்கு வாழ்த்து தெரிவிப்பான். ஏன்? இது இஸ்லாமிய சமுதாயம். இது பயத்திலிருந்து ஒரு விடுதலை பெற வேண்டும். எந்த பயம்? அல்லாஹ்வுடைய பயத்திலிருந்து, இறையச்சத்திலிருந்தே விடுதலை, நரகத்திலிருந்தா விடுதலை, சொர்க்கத்தை விட்டு விடுதலை, போ நரகத்திற்கு என்று ஒரு கூட்டம் ஒரு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்று போடுவார்கள். யாருக்கு நல்வாழ்த்து? சூரியனை கடவுளாக வைத்து பொங்கல் வழிபாடை நடத்தி கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்ற, தீமையை தூண்டுகிற காரியத்தை செய்வதற்கு முனைந்து ஓடுகிற ஒரு கூட்டம், அறியாமையில் இருக்கிற இளைஞர் கூட்டம். அவர்களை குறையாக சொல்வதை விட கவலையிலே சொல்கிறோம். ஹாப்பி கௌரி கணேஷ் ஃபெஸ்டிவல், என்னடா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கிறான். யாரா இவன்? அப்துல்லா. அல்லாவுக்கு அடிமை, விநாயகருக்கு யார் வாழ்த்து? இவன் யார்? தீமைக்கு துணை போகி அதை தூண்டி கொண்டிருப்பான். எதற்காக? அரசியல் நான் ஒரு தடம் பிடிக்க வேண்டும், இடம் பிடிக்க வேண்டும். என்னத்தை இடம் பிடிக்கிறது? எல்லாம் கடைசியில போயஸ் கார்டன்லயே போய் உட்கார்ந்தாலும் போக வேண்டிய இடம் மெரினா பீச் அல்லவா இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அட கோடான கோடி கொட்டி தீத்தான், இறந்து போனதற்கு பிறகு கொள்ளைக்காரன் என்று பெயர் வாங்கி நிற்கிறார்கள். யார் மிஞ்ச முடியும் சொல்லுங்கள்? அரசியலில் உத்தமன் காட்டிவிடுங்கள் பார்ப்போம். அரசியல் சாக்கடையை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் வெளியிலிருந்து தான் சுத்தம் செய்ய வேண்டும். உள்ளே போய் சாக்கடை பன்றிகளாக மாறியதற்கு பிறகு எப்படி சுத்தம் செய்வது? யோசித்து பாருங்கள். ஆனால் ஒரு புரட்சியை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தின் அடிப்படை விட்டு நகண்டு 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 நரகத்தின் விளிம்பிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் தீமைக்கு துணை போகிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்து நன்மையை தூண்டும் விதமாக, இஸ்லாத்தை உள்ளது உள்ளபடி எடுத்துரைக்கும் விதமாக ஒரு கூட்டம் நடத்துவதற்கு 10 ஸ்பீக்கர் பாக்ஸ் தேவைப்படும். 50-60 டியூப்லைட் தேவைப்படத்தான் செய்யும். ஸ்டேஜ் போட வேண்டி இருக்கும். இப்பொழுது என்ன செய்தாக வேண்டும்? இந்த நன்மையை தடுக்க வேண்டும். இது வீண்விரயம் அல்லவா? எது வீண்விரயம்? சோத்தை கொண்டு போய் சாக்கடையில கொட்டுறது இருக்கு இல்லையா, வீண்விரயம். ஏழை எளியவனையா பசித்தவனையா பார்த்து கொடுக்கிறோம்ல, அது வீண்விரயம் இல்ல. இவன் என்ன பண்றது? மக்களை கூப்பிட்டு மக்களை திரட்டி வச்சு பிரச்சாரம் செய்யறோம்ல, இது வீண்விரயம் இல்லையான்னு கேட்கிறாங்க. வீண்விரயம்னா என்னென்ன விளக்கம் தெரியாம போன சமுதாயம். யோசிச்சு பாத்தீங்களா? தீமையை ஏவி நன்மையை தடுக்கிற கூட்டம். இவனுக்கு என்னன்னா 5000 ரூபாய் செலவாயிருச்சு இப்படின்னு ஒரு கேள்வி. 5000 ரூபாய் எதுக்கு? டீ குடிச்சதுக்கு 5000 ரூபாய். பெரிய அறிவாளி மாதிரி கேள்வி. ஆமா, ஒரு டீயை 10 ரூபா விடுங்க, 5 ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் 1000 பேர் கலந்துகிட்டா எவ்வளவு செலவாகும்? 5000 ரூபாய் செலவாகும். இதுல என்னத்து டீக்கு மட்டும் 5000 ரூபாய் ஏன் பாக்குறீங்க? அட ஒருத்தனுக்கு என்ன செலவு? இந்த கூட்டத்தை ஒரு 1000 பேர் 2000 பேர் கலந்து கொள்கிற, ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு 2000 பேர், ஒரு 4000 பேருக்கு இந்த கூட்டத்தின் ஆகக்கூடிய ஒரு 40,000 ரூபாயை நீங்கள் வகுத்து பார்த்தால் ஒருத்தனுக்கு 10 ரூபாய் செலவுல தாவா நடந்திருக்கிறது. இதான் வீண் விரயம். இதெல்லாம் வாங்க அறிவுபூர்வமான ஒரு விளக்கம். இதை சிந்திக்க வேண்டாம். இதை வைத்துக் கொண்டு இவங்க என்ன பண்றாங்க? ஒரு ட்ரம்ஸ் வாசிக்கிறது கூட அவர்களுக்கு வீணாக தெரியவில்லை. தத்துவத்தை தாவா பணியை எடுத்து சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு வீணாக தெரிகிறது. தெரிந்து கொள்ள போகட்டும். சரி, இப்போ நம்முடைய அடிப்படையாக இந்த இபாதத்தை பாருங்கள். ஒரு தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ், இன்ன பிற வணக்க வழிபாடுகள், பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பல்வேறு நிகழ்வுகள் இஸ்லாத்திலே கரெக்டா இருக்கிறோமா? நூல் பிடித்தது போன்று இருக்கிறோமா? இல்லையே.
பெரும்பான்மையானவர்கள் அதுல கேள்விக்குறியாக கேலிக்கூத்தாக இருக்கிறார்களே, அதுல கீழே விழுந்து விடுகிறார்களே. மார்க்கத்தின் பிடித்தம் அவர்களிடத்தில் இல்லாமல் போனது ஏன்? இவர்கள் மார்க்கத்தை இன்னும் முழுமையாக பின்பற்றவில்லை. இதுதான் காரணம். அடிப்படையாக லா இலாஹ இல்லல்லாஹ் விழுந்து வாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இது ரெண்டு கலிமாவின் அடிப்படையில நாம முழுமையா நம்முடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறோமா? ஒன்னொன்னா யோசிச்சு பாருங்க. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. ஏகத்துவம் என்ன பொருள்? வணக்கத்திற்கு வழிபாட்டிற்கு தகுதி, தொழுகைக்கான தகுதி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நோன்பு அவனுக்கு மட்டும்தான். ஜக்காத் அவனுக்காக மட்டும்தான். ஹஜ் அவனுக்காகத்தான். பிரார்த்தனை, பாவ மன்னிப்பு, பாதுகாவல் தேடுதல் அவனிடம் மட்டும்தான். இதுதான் ஏகத்துவம். அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் பெரியார்களுக்கோ, மகான்களுக்கோ, இமாம்களுக்கோ, நல்லவர்களுக்கோ, மலக்குகளுக்கோ, ஜின்களுக்கோ எவர்களுக்கும் கிடையாது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் மட்டும்தான் எல்லா பொருட்கள் மீது ஆற்றல் உடையவன். இது ஏகத்துவம் இருக்கிறதா? இதில் நாம் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விட்டோமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஏகத்துவவாதிகளை விடுங்கள், தௌஹீத்வாதிகள் என்று சொல்பவர்களை விடுங்கள். பொதுவாக முஸ்லிம்களிடத்திலே தங்களை முஸ்லிம்கள் என்றும் நான் அல்லாஹ்வை தான் வணங்குகிறேன் என்று சொல்லக்கூடியவர்களிடத்திலும் கேட்கிறோம். நீங்கள் 5 வேளை தொழுகையிலே ஈயாக்க நஅபுது, இறைவா உன்னை மட்டும்தான் நான் வணங்குறேன், ஓ ஈயாக்க நஸ்தாயின், உன்கிட்ட மட்டும்தான் உதவி தேடுகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலும் கேட்கிறோம், இந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே செய்கிறீர்கள்? இந்த தொழுகையை ஒரு அரசியல் தலைவரை முன்னிலே வைத்துக் கொண்டு அவருக்காக ருக்குவும் அவருக்காக சஜிதாவும் செய்தால் ஒப்புக்கொள்வீர்களா? இன்றைக்கு அரசியல் களத்தை சந்திக்க விரும்புகிற எத்தனையோ இயக்கத்தை சார்ந்த இளைஞர் கூட்டத்தை கேட்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் ஒரு கட்டத்திலே வருகிற பொழுது அதனுடைய அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்தார்கள்? ருக்கு செய்து விடுவார்கள். வானத்தை பார்த்து, ஹெலிகாப்டரை பார்த்து தலைகுனிகிற ஒரு கூட்டம். சேர்ல முழுசா கூட உட்கார மாட்டான். கொஞ்சம் விழுந்துச்சுன்னா சேர் டமால் விழுந்து இவன் கீழே விழுந்துடும். அவ்வளவு பணிவு என்ற நடிப்பு. இருக்கிற வரைக்கும் வாயை மூடிவிட்டு பதவியை இழந்ததற்கு பிறகு ஆத்மா சொன்னது, ஆத்மா பேசியது என்று எவ்வளவு முடியுமோ ஆட்டையை போடுகிற ஒரு கூட்டம். இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர்கள், உலக ஆதாயத்தை மட்டுமே அறுவடையாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியல்வாதிகள் காலில் விழுந்து கொண்டிருக்கிறார்களே, இது சரிதானா? கைகூப்பி வணக்கம் தெரிவிக்கிறார்களே, இது சரிதானா? முஸ்லிம் இளைஞர்கள் சூடு பறக்க பேசுவார்கள், இது பாவம். எந்த இயக்கத்துக்காரனா இருந்தாலுங்க, எந்த இயக்கம், A to Z வரைக்கும் இருக்கிற A B C D F எல்லாத்தையும் கொண்டு போங்க, அவ்வளவு பேரும் சொல்வார்கள் இது பாவம். பாவம் தானே? நான் கேட்கிறேன், இது போன்ற ஒரு காலகட்டத்தில் இருந்த லீக் கூட்டம் இன்றைக்கு வயோதிகம் ஆகியிருக்கிற அந்த லீக் கூட்டத்தவர்கள் இன்னைக்கு கைகூப்பி வணங்குகிறார்களே, இப்பொழுது புண்ணியமா? காலில் விழுகிறார்களே, இது கூடுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப இன்றைக்கு இளைஞர்கள் நாளைக்கு எங்கே பயணிக்க போகிறார்கள் என்று பார்த்தீர்களா? ஷைத்தான் அப்படியே உள்ளே ஊடுருவான். எப்படி? நேரடியாக ரமலானில் நோன்பு வைப்பது போல அரசியல்வாதிகளுக்காக அல்லது சில கோரிக்கைகளுக்காக நீ பட்டினி கிடக்க வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம இஸ்லாமியர்கள் உஷாராயிருவான். இப்ப எப்படி இருக்கிறது? காவிரியில் தண்ணி வர வேண்டும், ரைட்டு, ஏதோ ஒரு கோரிக்கை, அரசியல் கட்சிகள் திடீரென்று அறிவிச்சுட்டான். என்ன அறிவிச்சுட்டான்? உண்ணாவிரத போராட்டம். நம்ம வேற பெரிய கட்சிக்கு, ஒரு ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ ஆமாஞ்சாமி போடுகிற ஒரு ஆதரவு பேர்வழியா ஆயிட்டமே. இந்த நேரம் பார்த்து அந்த உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு கொடுக்காட்டி நம்மளை ஏறுக்குமாறா பாப்பானே, அதனால சீட்டு பறி போயிருமே என்பதற்காக ஒரு இளைஞர் கூட்டம் உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு என்றால், நீ உலகத்திற்கு 2இல் 1 சொல்லியாக வேண்டும். என்ன செய்ய போற சொல்லு? திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி என்ன செய்யறது? ஆமாம், நாங்கள் உண்ணாவிரதம் தான் இருக்கின்றோம் என்றால் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு வணக்க வழிபாடை மிக தெளிவாக உலக ஆதாயத்திற்கு இணை கற்பித்த பாவியாகிவிட்டான். சொர்க்கம் ஹராமாக்கப்படுகிற ஒரு பாவத்தை செய்திருக்கிறான். குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே சொல்லுங்கள்,
என்னுடைய தொழுகை, என்னுடைய எல்லா வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து அன அவ்வல் முஸ்லிமீன். இதிலே எவனுக்கும் பங்கு கிடையாது. தொழுகை உனக்கு மட்டும்தான் இறைவா, நோன்பு உனக்கு மட்டும்தான் இறைவா, ஜக்காத், ஹஜ், அறுத்து பலியிடுதல், பாவ மன்னிப்பு, பிரார்த்தனை அனைத்தும் உனக்காக மட்டும்தான் இறைவா என்று சொல்லிவிட்டு நாங்கள் சில கோரிக்கைகளுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறோம் என்றீர்கள் என்றால் இது இணை வைப்பில்லையா? சொல்லுங்கள். இல்லாட்டி இப்படி சொல்லுங்க, சச்சா உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் இல்லைங்க, வயிறு உடைக்க தின்னுகிட்டு தான் போய் மேடையில உட்காருவோம், ½ an hour கழிச்சுட்டு கீழே வந்துட்டு மீண்டும் வயிறு அள்ளி கொட்டிக்கு தின்னுகிட்டு போய் உட்காருவோம் அப்படி சொல்லுங்க. அப்ப உலகத்தை ஏமாத்தின மாதிரி ஆயிரும். இப்ப யாரை ஏமாத்த போறீங்க சொல்லுங்க. இல்ல இவர்களுக்கு உண்ணாவிரதம் சொல்லி ஆகணும், நம்மள்ட்ட உண்ணாவிரதம் இல்லைன்னு சொல்லி ஆகணும். நான் கேட்கிற தீ குளிக்கிற ஆர்ப்பாட்டம் செஞ்சுருங்களா பாப்போம். ஒரு பெரிய கட்சி அறிவிக்க, ஸ்டாலின் அறிவிக்கிறார் உதாரணத்திற்கு, ஸ்டாலின் அறிவிக்கிறாங்கன்னு வைங்க, அல்லது எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார், இல்ல மோடியே வந்து பொசுன்னு என்ன பண்றாரு, உங்களுக்காக வேண்டி இந்த நாட்டின் மக்களுக்காக வேண்டி பொருளாதார தடை விதிச்சுட்டேன், அதனால பயங்கரமான சிரமம் ஏற்பட்டு போச்சு, இதையெல்லாம் பொறுப்பெடுத்துக்கிட்டு தீ குளிக்க போறேன்னா எந்த பாஜக பின்னாடி போய் தீ குளிப்பானா, போடா அறிவு கட்டவனு போயிருவான். அந்த மாதிரி எவனா இருந்தாலும் ஓடி போயிருவான். தீ குளிக்கிற சும்மாவா, டீ குடிக்கிறதா, ஓடி போயிருவான். நம்ம ஆளு இப்ப திமுகவோ அதிமுக அறிவிச்சுட்டான், அனைவரும் தொண்டர்கள் அனைவரும் ஆக தீ குளிப்பதாக ஆக முடிவெடுக்கப்பட்டிருக்குது அன்வைங்க. இப்போ கூட்டணி கட்சியா போனவங்க என்ன பண்ண போறீங்க? தீ குளிப்புக்கு பேராதரவு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோமே, ஏன் உயிர் போயிருமே. இல்லைங்க, தீ குளிக்க வேணாம், கெரோசின்ல தண்ணியை கலக்கிட்டு போய் சும்மா ஊத்துங்க. நமக்கு தான் பக்கபலமா காவல்துறை அதிகாரிகள் எதுக்கு இருக்கிறாங்க, பொசுகுன்னு பிடிச்சிருவாங்க, அதோட ஜோலி காலி, புடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மக்களே, உங்களுக்காக நான் உயிரிழக்க தயாராக இருந்தேன், இந்த காவல்துறைகள் விசமிகளாக உள்ளே பூந்து விட்டார்கள்னு பேட்டி கொடுத்துட்டு தப்பிச்சு போயிடலாம். இப்படின்னு சொன்னாலாவது தீ குளிக்க வருவானா? வேண்டாம். ஒருவேளை போலீஸ் வண்டி லேட் ஆச்சு, ஆம்புலன்ஸ் வண்டி வந்துடும், வேண்டாம்டா, நம்மளே 4 ஆம்புலன்ஸ் நமக்குன்னு வச்சிருக்கிறோம், தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைப்பீங்களா இல்லையா? அப்ப உங்க உயிர்னா மட்டும் இஸ்லாத்தில் தற்கொலை ஹராம், அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று பேசுகிற நீங்கள், ஒரு உண்ணாவிரதம் என்பது மனுஷனுக்கு செய்யற காரியம் இணை வைப்பு என்று உணரவில்லையா? இதெல்லாம் ஆண்கள் தரப்புல. பெண்கள் தரப்புல என்ன பிரச்சனை? இவர்கள் இந்த மாதிரி பலாய் முசீபத்துகளுக்கு எல்லாம் போறது இல்ல. அவர்களுக்கு சைத்தான் வேற ஒரு முசீபத்துல போய் தள்ளி விட்டுருக்கான். என்ன? உங்களை கண்டிப்பா பள்ளிவாசல ஜமாத்துக்காரங்க ஏத்துக்க மாட்டாங்க, உங்களுக்குன்னு இருக்கிற இடம் தருகாதான் வா அப்படின்னா போயாச்சு. நாகூர் என்றும் ஏர்வாடி என்றும் அஜ்மீர் என்றும் அங்கங்க போய் விழுந்தாச்சு. ஏன்? இருக்கவே இருக்காரு ஏஜென்ட் ஆலிம்சா. எதுக்கு இருக்கிறாரு? உங்களுக்கு இத பத்தி சொல்லி இஸ்லாத்தை நாசமாக்கி, இஸ்லாத்தின் அடித்தளத்தை ஆட்டங்காண வச்சு, சிதைத்து சின்ன பின்னமாக்கி நரகத்துல தள்ளுறதுக்குன்னே ஒரு ஏஜென்ட் இருப்பார். அட ஈயாக்க நாபுது ஒய்யாக்க நஸ்தீன் என்பதற்கு விளக்கத்தை இந்த ஆலிம்சா சொல்லி இருப்பாரே, ஆனால் ஏகத்துவம் இந்த சமுதாயத்திற்கு உணர்ந்திருக்கும். இஸ்லாம் என்றால் என்ன என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும். அல்லாஹுவை பற்றிய அச்சம் ஏற்பட்டிருக்கும். ஆலிம்சாக்கள் எதை சொல்லிக் கொடுக்கிறார்கள்? என்னத்தை பாடம் நடத்துகிறார்கள்? இன்னல்லதீன ததூன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும். அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் யாரை போய் வழிபட்டாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, கல்லு, கபரு, மரம், மட்டை, கொடி, மடி, எதுவா இருந்தாலும் சரி, அவைகளும் உன்னை போன்ற அடிமைகள். அது அல்லாஹ் இல்லை, அல்லாஹ்வின் ஆற்றல் அவைகளுக்கு இல்லை, அங்கே போய் கேட்காதே என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா, செத்து போனவர்களை நீ பேசி காது கேட்க வைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். இப்படியெல்லாம் விளக்கம் கொடுத்திருப்பார்களே, ஆனால் இந்த மக்கள் தர்காவில் போய் கிடந்திருப்பார்களா? ஆலிம்சாவுக்கு என்ன? அல்லாஹ்வை பற்றி அச்சமா? இந்த மக்களுக்கு நாம் எதை கற்றோமோ அதை சரியான முறையில் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு நேர்மையா? நீங்க கொடுக்கிற பிச்சை, நீங்கள் கேட்பது போன்றே மார்க்கத்தை வளைத்து கொடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆலிம்சாக்குன்னு அவ்வளவு கதை சொல்லுவார்கள். தனக்கு எது சாதகமோ அது மார்க்கம், எது பாதகமோ அதுவெல்லாம் இஸ்லாமே இல்லை. இப்ப நான் சொன்ன அத்தனை குர்ஆன் வசனத்துக்கு நாளைக்கு பதில் சொல்லிடுவாங்க பாருங்க, அப்படி எல்லாம் ஒரு வசனமே இல்ல, அல்லது வசனத்தை எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்?
வருமானம் காலி ஆயிருமே, யாரும் மதிக்க மாட்டீங்களே, அதான பிரச்சனை. இப்படித்தான் ஒரு ஆலிம் சார் கதை சொல்லுவாங்க. ஒரு ஆலிம் சார் நைட்டு விடிய விடிய பயான் பண்ணாரா, மக்களே உங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி அச்சம் இல்லாமல் போய்விட்டது, உலக ஆசாபாசத்திலே மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்ன சகர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், ரம்ஜான்ல பயான், என்ன சகர் சாப்பிடுறீர்கள், பிரியாணி என்றும் நெய்ச்சோறு என்றும் தேங்காய் சோறு என்றும், ஒரு அளவு வேண்டாம். சஹாபாக்கள் இப்படியா? ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தை வைத்து நோன்பு வைத்தார்கள். வரலாறு தெரியுமா? இப்படின்னு ஒரு ஆலிம் சார் பேசிட்டாங்க. நம்மால் தான் கேட்டவனே திருந்திருமில்ல சமுதாயம். அஜரத் ரொம்ப தெளிவா பேசுறாரா, சகர் நேரத்தில் அஜரத்தை கொஞ்சம் கரெக்டா தான்டா கவனிக்கணும்னு சொல்லி, ஏன்னா அவன் ஏற்கனவே 7 கேட்லி அனுப்பிச்சவன், மற்றவனுக்குலாம் ஒரு வயிறுனா அஜரத்துக்கு 7 வயிறு, 7 கேட்லி அனுப்பிச்சவன். இன்னைக்குன்னு பார்த்தா 5 கேட்லி ஆகிட்டான். அஜரத்து பயங்கரமா களைப்பா உட்கார்ந்து பெருசா துவா ஓதி இருக்கிறோம், கண்ணீர் வெடிச்சு வேற, எல்லா ரத்தமும் வேறுயா சிந்தி வெளியே வந்துருச்சு. வயிறு நிறைய சாப்பிட்டாதான் சகர் நிம்மதியா பகல்ல தூக்கத்தை போட முடியும் அப்படின்னு முதல்ல டிஃபன் பாக்ஸை திறந்தாராம், ஒண்ணுமே இல்ல. 2வது டிஃபன் திறந்தா அதுலயும் இல்ல, 3 அதுலயும் இல்ல, 4 கொஞ்சம் தண்ணி, நாசமா போனவங்க தண்ணி காடா கேட்லி. 5வது டிஃபன்ல பார்த்தா ஒரே ஒரு பெருச்சம்பளம். புரிஞ்சுட்டாங்கடா, திருந்திட்டாங்க, நம்ம சொன்னதை தப்பா புரிஞ்சுட்டாங்க. ஏன்னா மக்கள் திருந்திட்டாங்க. இப்ப முடியல அவரால. என்ன பண்றாரு, காலைல எந்திரிச்சு அப்படியே அந்த சுபுகுடைய தொழுகைக்கு பிறகு மக்கள் மிதப்புல இருக்குது, முதல்ல அஜரத்தை திருத்துவோம், அப்புறம் நம்ம திருந்திக்கணும். நம்மள ஒரு வயிறுல சாப்பிடுற ஆளு அஜரத்தான 7 வயிறு, அவரை திருத்துவோம். ஏன்னா அவர் வாட்ட சட்டமா இருப்பா ஆளு, அவரை திருத்துவோம் தான் மக்கள் செஞ்சாங்க. ஆரம்பிச்சுட்டார், மக்களே இரவில் நான் சொன்ன ஹதீஸை நீங்கள் தவறாக புரிந்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். சஹாபாக்கள் ஒரு பேரிச்சம்பளத்தில் நோன்பு வைத்தால் என்பது என்னவோ உண்மைதான். ஆனால் பேரிச்சம்பளம் என்றால் நீங்கள் அனுப்பிய பேரிச்சம்பளத்தை போன்று திராட்சை போன்றா இருக்கும், அது தர்பூசணியை போன்று இருக்கும். மாடி நம்ம வரலாறுல பேரிச்சம்பளம் இவ்வளவு பெருசா பார்த்தது இல்லடா பாவா. தெப்பாங்க இந்த மாதிரிதான் ஆலிம் சாக்கியல். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த ஆலிம் சாக்குன்னு சொல்லி சமுதாயத்துல ஏதாவது மரியாதை இருக்குதா? ஆலிம் சா, எந்த ஆலிம் சாவும் சரி தாம்புள்ளே ஆலிம் சாக்க மாட்டான். ஏன்? பிச்சைக்கார பொழப்பு வேண்டாம், ஆக்க மாட்டான். கௌரவ குறைச்சல், சமுதாயத்துல மரியாதை கிடைக்காது. இவங்க நினைப்பாங்க நம்மளை பார்த்தோன்னு அஜரத்து அப்படின்னு கை கொடுக்கறாங்க. ஆனா அஜரத்துகளுக்கு எல்லாத்துக்குமே உள்ளத்துல ஒரு மனசு இருக்கும், நம்மளை கேவலமா நினைக்கிறான், நம்மள ஒரு திண்ணி பண்டாரமா நினைக்கிறான், நம்மள ஒரு ஒரு அதிசய பிராணி மாதிரி நினைக்கிறான். எந்த அளவுக்கு இந்த உலகத்துல அஜரத்துகளுக்குன்னே அவ்வளவு வெரைட்டி. எல்லாம் ஆலிம் சாக்கள் சொல்லி கொடுத்த கதை தான், சரியா? அவங்க ரகத்தை அவங்க தானே வெளி, பாம்பின் கால் பாம்பரியும்ல சொல்லுவாங்க. ஒரு அஜரத் இருந்தாராம், என்ன பண்ணாரு, 3 அஜரத்துகள், நல்லா பாத்துங்க, 3 அஜரத்து சேர்ந்துட்டு போய் ஒரு வீட்டுல சாப்பாடை போடுவோம் முடிவெடுத்துட்டாங்க. தட்டு நிறைய, பெரிய தட்டு நிறைய சோறு, நடுவுல கறி, கறியை வச்சு கொடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ணணும், கறியை நம்ம பக்கம் இழுக்கணும். இந்த அஜரத்தை ஒழுங்கா கூட இருக்கலாம், அஜரத்துல ஒரே இனம் தான், இந்தாப்பா ஆளுக்கு 3 பங்கு பிரிச்சுக்கலாம், அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கணும். இவர் என்ன பண்றாரு, அதுக்கு ஒரு மார்க்கம், மறுமையிலே எது சோறு திங்கி போகுது, மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு தேனாரை கொடுப்பான். தேனாறு எப்படி ஓடும் தெரியுமா? அது சாதாரண வேகம் இல்ல. பாருங்களேன், இந்த நடுவுல கறியில இருக்கிற கைய வச்சு இப்படி ஓடும் இப்படின்ட்டாரு. கறி அல்றது கடா இந்த குரானாயத்து, இந்த அஜரத்து பார்த்தாரு. நான் விடுவேனா? இதெல்லாம் என்னங்க, அல்லாஹ் மறுமையில இந்த பாலார ஓட்டுவான் பாருங்க, கைய வச்சு எப்படி இதா இப்படி எடுத்துட்டான். இது பார்த்துட்டு 4வது ஒரு அஜரத்து வராரு இப்ப களத்துல. என்னடா இது 2 எடுத்துட்டாங்கல, ஒரே ஒரு ஏமாளி உட்கார்ந்து இருக்கிறான், அவன்கிட்ட கொஞ்சத்தை வாங்கிடலான்னு. இந்த ஏமாளி சும்மா விடுவானா? நீங்க எல்லாம் தேனை பற்றியும் பாலை பற்றியும் பேசுகிறீர்கள். அல்லாஹ் மறுமையிலே மதுவாரை குறிப்பிடுகிறான். மது என்கிற ஆறு சும்மாவா? அது எவ்வளவு வேகம் தெரியுமா? இப்படின்ட்டாரு. 3 பிரிஞ்சிருச்சு. என்னடா 3 இலாக்காவும் பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. முக்கிய அமைச்சர் வந்திருக்காரு, மௌலுது உள்ள அனுப்பிடுறாங்க இல்லைங்க, சின்ன பிள்ளைங்களா, ஓடு ஆளுக்கு 10 ரூபா, ஓடு சண்டை பிடிச்சாப்பா 10 ரூபா, அஜரத்துக்கு 50 ரூபா அது வாங்குறதுக்கு. அப்ப இது மாதிரி அஜரத் என்ன பண்ணிட்டாங்க, கடைசியா போய் உட்கார்ந்து ஒன்னத்தையும் காண, எல்லாம் அவன் ஓரத்தில் இருக்குது. சரிப்பட்டு வராத ஆரம்பிக்கிறார் இவர் ஒரு பயான்.
அல்லாஹ் சொர்க்கத்துல அது தருவான், அதெல்லாம் உண்மைதான். முதல்ல சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி உலக அழியணும் இல்லையா? ஆமா, உலகம் எப்படி அழியும் தெரியுமா? தட்ட தூக்கிட்டான். இதா சுல்சிலத்தில் அருள் சில்சாலகா, பூமியை இறைவன் ஒரு ஆட்டாட்டுவான். அம்புட்டுக்கறி இந்த பக்கம் வந்துருச்சு. அல்டான்ல ஒரு ஆள் 3 அஜரத்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு இனி சர்வீஸ் பத்தல பாவா, பெரிய இதான் நிலைமை. இவங்களுக்கு எந்நேரமும் வயிற்று நிறைக்கிறவனுக்கு உங்களை திருத்த புத்தி வருமா? வராது. நீங்க என்னதான் ஒரு மௌத்தா போயிட்டுன்னு சொல்லி அஜரத்து மௌத்தாயிருச்சு அறிவிப்பு செய்யுங்கன்னா களிமா ஷஹாதான்னு சொல்ல மாட்டார்கள். அதுவே மார்க்கத்தில் இல்ல. களிமா ஷஹாதான்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் 2 ஷஹாதான்னு கேட்பான் அஜரத்து. அப்படிப்பட்ட ஒரு ரகமாக இருப்பவர்கள் மார்க்கத்தை எப்படி மாற்றி இருக்கிறார்கள்? இந்த சமுதாயத்திலே ஏகத்துவம் தான் சரியான ஒரு கொள்கை, ஓரிரை கொள்கை தான் நித்திய ஜீவன் என்கிற கொள்கை. அந்த அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். அந்த கடவுளுக்கு எந்த தேவையும் கிடையாது, அவனுக்கு குழந்தையும் கிடையாது, பெற்றோரும் கிடையாது என்று சொல்லித் தருகிற இந்த ஓரிரை கொள்கையை பிற மதத்தவர்கள் அதை பற்றி கேட்டுவிட்டு, பரவாயில்லையே இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம் நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு எத்தனை கேள்விகள் வேண்டுமானாலும் கேட்கலாம், பதில் சொல்லப்படுகிற ஒரு சபை இனிய மார்க்கம் நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு சொல்லுகிறார்கள், உங்களுடைய மார்க்கத்தில் இருக்கிற கொள்கை சரியாக இருக்கிறது. ஆனால் நீங்களும் இறந்து போனவர்களை நாகூர் ஏர்வாடின்னு சொல்லி வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, பெரிய பெரிய தலப்பா ஜிப்பா கட்டியவர்கள் தானே இதை மார்க்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த பிற மதத்தவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் உண்டுமா? யோசித்து பாருங்கள். நாம் இன்னும் இஸ்லாத்தில் முழுமையாக நுழையவில்லை, இஸ்லாத்திற்கு எதிரிகளாக இருக்கிறோம் என்பதை முஸ்லிம் சமுதாய மக்கள் யோசித்து பாருங்க. ஒரு உதாரணம் இல்ல, லட்சம் உதாரணம் சொன்னாலும் ஆலிம்சா இருந்தது அல்லாஹ்வுடைய பாடம், அவன் பார்த்துக்குவான். உங்களுடைய நிலைக்கு நான் சொல்லுகிறேன், பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இலகிய மனமும் தெளிவான எண்ணமும் கொண்ட நீங்கள் யாரையும் சார்ந்தவர்கள் இல்லை என்பதால் உங்களுக்கு நான் இந்த செய்தியை வைக்கிறேன். பிற மதத்தவர்கள் கேட்கிறார்கள், கல்லை வணங்குகிறோம், நிக்க வைத்து வணங்கி இருக்கிறோம், அதையே நீங்கள் படுக்க வைத்திருக்கிறீர்கள், என்ன வித்தியாசம்? நாங்கள் ஒரு காவி கலரை சிறப்பாக நினைக்கிறோம், நீங்க பச்சையை நினைக்கிறீர்கள், என்ன வித்தியாசம்? நாங்க ஒரு சாமி பூன் அப்ப நீ மல்லிப்பூன் போடுவோம், என்ன வித்தியாசம்? எங்களை போன்றே நீங்கள் செய்வதற்கு எதற்கு பெயர் மாற்றிக்கொள்ள வேண்டும்? நாகம்மா நாகூர் அம்மா ரெண்டு ஒண்ணுதானே, எதுக்காக வேண்டி இந்த வேறுபாடுன்னு கேட்கிறானே, நியாயமான கேள்விதானே. இதை திருத்த வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் யார்? அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா. தன் அடியார்களிலே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் யார்? அறிஞர்கள், அந்த ஆலிம்கள். அவர்கள் இதை சொல்லி இருக்க வேண்டும். சொன்னார்களா? இந்த மார்க்கத்தை தப்பும் தவறுமாக உங்களிடத்தில் ஏமாற்றி இருக்கிறார்கள். எப்படி பயான் பேசுகிறார்கள்? குர்ஆனில் இருக்கிறதை சொல்கிறார்களா? ஹதீஸில் இருக்கிறதை, ஆதாரப்பூர்வமான சஹீஹான ஹதீஸுகளில் இருக்கிறதை சொல்கிறார்களா? இல்லை. கட்டுக்கதைகள், இட்டு கட்டப்பட்ட தனி மனித வழிபாடை உருவாக்குகிற கட்டுக்கதைகள். இன்றைக்கு பேஸ்புக் வாட்ஸ்அப்புகளில் வலம் வந்து கொண்டிருக்கிற ஒரு கிழமை பேசிக் கொண்டிருக்கிறார், அவர் வாட்டுக்கு அடிச்சு விடுவார், தள்ளி எறிவார். அந்த கிழவன் பேசுறது தான் இன்னைக்கு எல்லா ஆலிம்சாக்களும் பயான். என்ன? அவுலியாக்களின் சிறப்பு. ரிபாய் நாயகத்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் பேசுவார். ஒரு நாள் ரிபாய் நாயகம்னு ஒருத்தர் இருந்தார். இப்படித்தானே கிளப்புறது, ஒரு மனுஷனை கடவுள் மாதிரி ஆக்கி அவனை நீங்க வணங்குங்க, அதுக்காக தர்காவுக்கு போங்க, அதுக்காக பிரார்த்தனை செய்யுங்க, அங்க போய் நேர்ச்சை பண்ணி அறுத்து பலியிடுங்க, அங்க போய் பாஸ்போர்ட்டை வச்சு பிரார்த்தனை செய்யுங்க, பாத்தியாவதுங்க, உங்களுக்கு எல்லாமே நடக்கும்னு சொல்லி அனுப்புறாரே இந்த அஜரத்து. எதை வச்சு? இந்த அவுலியாக்களை சிறப்பு இல்லாத பொல்லாத சொல்லி அல்லாஹ்வுடைய ஆற்றலை சீர்குலைச்சு சின்னாபிண்டமாக்கி உண்டாக்குற கட்டுக்கதையில உருவானது. எப்படி? ரிபாய் நாயகம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சாதாரண ஆள் இல்ல. தொழுக ஆரம்பிச்சார்னா அப்படித்தான். எப்படித்தான்? ஒரு நாள் தொலை போனாராம். ஏய், நம்ம ரிபாய் நாயகம் தொழுகிறாருடா அப்படின்னு சொல்லி ஊரே சேர்ந்து பின்னாடி, நம்ம நாயகம் இல்லையா இப்படிதான் ஏமாத்துவாங்க. நம்ம அஜரத்து இல்லையா, எப்பேற்பட்ட ஆளு, கண்ணை திறந்தா கண்ணீர் வடியுது, எப்பேற்பட்ட உத்தம, அப்படித்தானே பின்னாடி நிப்பாங்க. ஊரே திரண்டு நின்னுட்டாங்களாம். இவரு தொழுகிறாரு, ருக்குவுக்கு போல. எவ்வளவு மணி நேரம்? 2 நாள் ஆச்சு ருக்குவுக்கு போல. பார்த்தாங்க, அம்மாடி இவர் மாச கணக்குல நிப்பாருடா, நமக்கு அந்த ஈமான் இல்ல. ஒவ்வொருத்தனா கலண்டு போனானா. அவர் சொல்லுவார், கலண்டு 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 கடைசியில ரிபாய் நாயகன் தான் நின்னாராம். இப்படி ஒரு நின்னா ரோபோட், அவன் மனுஷனா?
நபிகள் பெருமானார் அவர்கள் யதார்த்தமான ஒரு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து இன்ன தீன யுஸ்ரன், மார்க்கம் ரொம்ப எளிமையானது என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதை சீர்குலைத்தவர்கள் இவர்கள். அவுலியாக்களின் பெயரால் எப்படி நின்னாரா 2 நாள் 3 நாள் 4 நாள் வாரம் மாசம் 3 மாசம் ஆயிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு ஆலமரம் இருந்துச்சான். ஆலமரம் வேறிடும் தானே, கீழையும் வேறிடும் சைடிலும் வேறிடும். இப்படியே வேறுட்டு வந்து ரிபாநாயகன் இந்த காலில் பூந்து இந்த காலில் பொத்துக்கிட்டு இப்படியே போச்சான். அப்பவும் ருக்கு போலையாம். அதுக்கு பிறகுதான் ஓ ஆலமரம் வேறுட்டு இப்படி நினைச்சாராம். எப்பேற்பட்ட நாடகம்! ராமாயணம் மகாபாரதத்தில் ஜெயிச்சிருச்சுங்க. இந்த கதையை நான் ராமாயணத்தில் கூட படிச்சது இல்லைங்க. நிறைய கதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த கதையை நான் எங்கேயுமே படிச்சது இல்லை. பயங்கரமான கதை. இவங்கள்ட்ட தான் வாங்கணும். பார்த்தீர்களா இப்படின்னா நம்மால் விடுவானா? நம்மெல்லாம் அல்லாட்ட போய் கேட்டா மூதேவி 5 நிமிஷம் கூட நீ 2 ரக்கா தொழுகிறது வக்கு இல்ல. அந்த 2 ரக்கா தொழுவுக்கு போய் 5 நிமிஷம் நின்னா கடையை பத்தியும் வீட்டை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் குடும்ப சண்டையை பத்தியும் நினைச்சுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வர நீ எல்லாம் அல்லாட்ட என்னடா போய் கேட்க போற? பாடுற வாசகங்களும் நிக்கிறார் அந்த அவுலியா போடாங்கன்னா முடிஞ்சு போச்சு இஸ்லாம். இதை உண்டாக்குறது நோய் இவங்களுக்கு. அந்த ஏஜென்ட் எப்படி ஒரு கதை சொல்றாங்க. இப்படித்தான் ஒரு நாள் அலாவுதீன் நாயகம் இருந்தார். நாயகம் தானே, எத்தனை இருந்தா என்ன, கணக்குல கதை தானே, ஆதாரம் கேட்காதீங்க. அலாவுதீன் நாயகம் இருந்தார். இந்த அலாவுதீன் நாயகம் ஒரு ஆளும் சாகுல மீது, யாரு நாகூர், சாகுல மீது ஆண்டவர் இருந்தாகலாம். இந்த சாகுல மீது ஆண்டவர்கிட்ட போறதான் ஒருத்தன் கள்ளன், நல்லவனோட சேர்ந்து கள்ளம் போவானா. உள்ள போய் தர்காவில் போய் ஒரு பல்பை திருடிடுறது, இன்னைக்கு 1. மறுநாள் அந்த கள்ளம் போவானா, இன்னைக்கு 1. இப்படியே 100-200 பல்பை ஆட்டையை போட்டு இருந்தானா. ஒரு நாள் வீட்டில் சுகம் இல்லாம படுத்துக்கிட்டானா. பக்கத்துல தான் அலாவுதீன் நாயகம் தர்கா இருக்குதுன்னு போனானா இது கள்ளத்தனம் பண்றதுக்கு. அங்க போய் பார்த்துட்டு எவனாவது பள்ளிவாசலும் திருடுறதுக்கு வருவானா? திருடுறதுக்குனே ஏரியாங்க அது பத்தியலா. அங்க போய் திருடினானா. இந்த மாதிரி அலாவுதீன் நாயகம் தர்காவுக்கு போனான்னா ஒரே ஒரு பல்ப் அப்படி உருவன உன்ன பொசுக்குன்னு கண்ணு தெரியாம போயிருச்சான். அட பாவிகளா, இந்த அவுலியா எவ்வளவு கல் நெஞ்சக்காரரா இருக்காரு. ஒரு பல்பு தான்டா களவாண்ட, ஒரு கண்ணு 2 கண்ணுமாடா இப்படின்னு போயிட்டு நேரா தர்கா இங்க நாகூருக்கு போயிட்டாராம். ஆண்டவரே ஆண்டவரே, யாரு சாவுல மீத்த, ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட நிறைய பல்பு களவாண்டிருக்கேன், ஆனா நீங்க என்ன ஒன்றும் பண்ணல. ஆனா இந்த அலாவுதீன் வாப்பா இருக்காகல ஒண்ணுதான் புடுங்கிட்டார். கண்ணு தெரியாம நிக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியல. அவரு உள்துறை அமைச்சர் பாருங்க, நீ ஒன்னும் பிரச்சனை இல்லை சொல்றாராம். இது எந்த இடத்துல ரெக்கார்டிங் போட்டு தான் தெரியல. நீ ஒன்னும் பிரச்சனை இல்லை, நேரா போ, யார்கிட்ட, அலாவுதீன் போ, நான் சொன்னேன் சொல்லு. யாரு இவரு சொல்லி அனுப்பு, எல்லாம் சரியா போயிடும். இவரு நேரா அலாவுதீன் நாயிட்ட ஒரு பல்பை களவாண்டேன், 2 கண்ணை புடுங்கிட்டிய, சாகுல மீது சொன்னேன், உங்கள்ட்ட வர சொன்னாரு. சொன்னாருப்பா, இனிமேல் உனக்கு பார்வை கிடைச்சிடும். சரியா போச்சு. இது எங்கிருந்து இது உண்டாக்குனீங்க? இந்த சத்திய இஸ்லாத்தில் எதற்காக இப்படி ஒரு கட்டுக்கதை? அட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தெள்ள தெளிவாக சொன்னார்கள், நீங்கள் என்னிடத்திலே வழக்காடி வருகிறீர்கள், இதுல நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு எனக்கே தெரியாது. யார் சொல்கிறார்கள்? நபிகள் பெருமானார். உங்களுடைய அந்த வாத திறமையை பார்த்துக்கிட்டு ஒருவேளை உன்ட்ட நியாயம் இருக்குமோ நான் செஞ்சு அனுப்பேன். ஏன் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்று நானும் ஒரு மனுஷன் தான் பான்னாங்க. இதுவல்லவா இஸ்லாம், இதுவல்லவா சத்திய மார்க்கம். இதை நாசமாக்கும் வகையிலே ஊடுருவி இருக்கின்ற ஒரு யூத சிந்தனை தான் இந்த தன்மனித வழிபாடு. யூதன் தான் செத்து போனவனையும் பெரிய பெரிய தலைவர்களையும் மிகப்பெரிய மகான்களாக்கி வழிபட்டு கொண்டு திரிந்தான். அதே கொள்கை இன்றைக்கு ஊடுருவி இருக்கிறது. எப்படி இந்த தர்காவுல பல்ப காணாம போச்சு, அதுக்கு அவர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றான் பாருங்க. இந்த கதை போல இன்னொரு கதையை சொல்வார்கள். ஒரு நாள் சிக்கந்தர் அவுலியாட்ட நேர்ச்சை பண்றதற்கு கோழியை கொண்டு போய் வச்சாங்களாம். 8 கோழி வச்சுட்டாங்களாம். அதுல திடீர்னு அந்த ட்ரஸ்டிகள், தர்கா ட்ரஸ்டிக்காரங்க எண்ணி பார்த்தாங்களாம், 8 கோழியில 1 காணோம், 7 கோழி தான் இருக்கு. ஆஹா, 1 களவான்ட்டாங்க. கல்லனும் கூட்டத்தில் இருந்தானா. என்ன பண்றது? உடனே அங்க நிர்வாகிகள்லாம் சேர்ந்து சிக்கந்தர் அவுலியாட்ட போய், அவுலியா நாயகமே, உங்களுக்காக நேர்ச்சை செஞ்சு வச்சிருக்கிற அந்த கோழியில 1 காணோம் அப்படின்னாங்களாம். சரி, ஒவ்வொருத்தனா அப்படி சொல்லுவோம், எப்படியா இந்த கோழி கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிடுவோம் நினைச்சாங்களாம். இந்த ஒரு கல்ல இருந்தான்ல திருடன்,
அந்த ஒரு கோழியை களவாண்டவன் அவன் எடுத்துட்டு போய் வீட்டுல குழம்பாக்கி தானும் மனைவியும் மக்களும் புள்ளையும் குட்டியும் எல்லாம் பங்கு போட்டு சாப்பிட்டுட்டாங்களாம். அந்த கள்ளங்க இந்த தர்கா ட்ரஸ்டிகளோட சேர்ந்துக்கிட்டு கடைசியா நாயகமே இவனு ஆரம்பிக்கிறானா. 8 கோழியை நேர்ச்சிக்கு வச்சாங்க. நாயகமே உன்னை காணோன்னு சொல்லும் போது கோன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சான். என்னடா இவன் வயிற்றுல இருந்து கூவுதான், கோழி கூவுதான். எல்லாருக்கும் ஆச்சரியமா, என்னடா இவன் வயிற்றுல இருந்து கோழி கூவுது. பார்த்தானா, ஆஹா காக்கா பிரியாணி மாதிரி கோழியை சாப்பிட்டமேடா. கோழி கூவிருச்சே தொண்டை வழியா. என்னை யாரும் அடிச்சிடாதீங்க, நான் உண்மையை சொல்றேன், நான் தான் களவாண்டு போய் சாப்பிட்டு வந்தேன். அந்த ஆண்டவர் யாரு? சிக்கந்தர் அப்பா உயிர் பிச்சுட்டாரு. எதடா? அவன் பொண்டாட்டி சாப்பிட்டு இருக்காளே, அவ வயிற்றுல கொஞ்சம் இருக்குதே, புள்ள சாப்பிட்டு இருக்கானே, அது வெளியே வந்து இருக்குதே, எல்லாத்தையும் சேர்த்து இவன் வயிற்றுல மாஸ்டரா வச்சு அந்த சவுண்ட போட்டு உயிர் பிச்சு உண்மையை கக்க வச்சுட்டாரு என்று கதை விடுறாங்களே. கொஞ்சம் கூட ஈனமான இல்லாம இது இஸ்லாத்துல இருக்கா? எவனாவது நம்புவானா? இதுக்கு ஆதாரம் இருக்கா? கட்டுக்கதைகளை இப்படி வயிற்று பிழைப்புக்காக வேண்டி இட்டு கட்டுகிறதான் இஸ்லாமா? இதற்குத்தான் நம்ம போய் ஆலிம்சா படிச்சோமா என்று மக்கள் கேட்பார்களே. நாளை மறுமை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் கேட்பானே என்கிற கொஞ்ச நஞ்ச இரையச்சம் இல்லாமல் இத்தனை கதைகளை சொல்கிறார்களே. இது போன்ற மக்களிடத்திலே ஏகத்துவத்தை சொல்ல தவறிய இந்த அறிஞர்கள் செய்த ஒரு தவறும், ஏகத்துவத்தை உணர தவறிய இந்த மக்கள் செய்திருக்கிற இந்த அறியாமையும் நாம் இஸ்லாத்தை விட்டு விலகி நிற்கிறோம் என்பதை உணர்த்தவில்லையா? யோசித்து பாருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், அத்வாஉ ஹுவல் இபாதா. துஆ கேட்கிறமே அதுதாங்க வணக்கம். தொழுகை, நோன்பு, சக்காத், ஹஜ் எல்லாம் வணக்கம் தான். ஆனா துஆ கேட்கிறமே அதுதான் மிக முக்கியமான வணக்க வழிபாடு. அதை போய் இறந்தவன்ட்ட கேட்கிறானே, இது பாவம் இல்லையா? இது அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் இல்லையா? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அதற்கு கீழே உள்ள பாவத்தை கூட தான் நாடியவர்களுக்கு எல்லாம் மன்னிப்பான். ஆனால் இணை வைக்கிற தோகத்தை மன்னிக்க மாட்டானே. இதை சிந்தித்து பார்த்தீர்களா? இதை முதலில் கலட்டி அறிந்துவிட்டு தர்காக்கள் என்றும் தட்டு தகடு தாயத்துகள் என்றும் இந்த இணை வைப்பு காரியங்களை புறக்கணித்து தூக்கி அறிந்துவிட்டு ஏகத்துவத்தை நோக்கி வாருங்கள். நாம் இஸ்லாத்தை அடைய போகிறோம், இஸ்லாத்தில் நுழைய போகிறோம். அது முழுமை பெற வேண்டும் என்றால் இந்த இஸ்லாத்தின் வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு போதனை, வஹ்ஸனுல் ஹதியி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதலில் மிக அழகானது நபிகள் பெருமானாருடைய வழிகாட்டுதல். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வாயளவில் சொல்கிறோம், முகமது தான் எங்கள் தூதர் என்று வாயளவில் சொல்கிறோமே, அதை வாழ்க்கை நெறியாக ஆக்கி இருக்கிறோமா? நாம் தொழுகிறோம், எப்படி ஒழு செய்கிறோம், எப்படி தக்பீர் கட்டுகிறோம், எப்படி ருக்குவுக்கு போகிறோம், எப்படி ருக்குவிலிருந்து எழுகிறோம், எப்படி சஜிதா செய்கிறோம், எப்படி பிரார்த்தனை செய்கிறோம், இவை அனைத்திற்கும் யார் நமக்கு முன்னோடி? சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரா அல்லது அபூ ஹனீஃபா, ஷாஃபியா? இன்றைக்கு நம்முடைய சமுதாய மக்கள் என்ன சொல்வார்கள்? எங்கள் தூதர் முகமது தான், எங்கள் தொழுகை ஷாஃபி வழியில், ஹனஃபி வழியில் என்றால் நீங்கள் ஷாஃபி இமாமை ஒரு உலக ஆதாயத்திற்காக பின்பற்றுவீர்கள் என்றால் பின்பற்றிக் கொள்ளுங்கள், அது தப்பு இல்லை. இப்ப மீன் பிடிக்கும் கலை, இமாம் ஷாஃபி அவர்கள் மீன் பிடிக்கிற வலையை கத்து கொடுத்தாரு, அதை செஞ்சு கொடுத்தாரு, கப்பலை இப்படித்தான் ஓட்டணும்னு சொல்லி கொடுத்தாரு. எனவே இமாம் ஷாஃபி அவர்கள் எப்படி மீன் பிடிக்க சென்றார்களோ, கப்பலில் ஏறினார்களோ, பயணம் செய்தார்களோ, எத்தனை மணிக்கு போனார்களோ, எத்தனை மணிக்கு வந்தார்களோ, என்னென்ன மீனெல்லாம் பிடிச்சார்களோ, எப்படியெல்லாம் அதை அறுத்தார்களோ, அது மாதிரி நான் அறுக்கிறேன், செஞ்சுக்கிட்டு. உலகத்தில் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் முன்னோடியாக வைத்துக் கொண்டு உங்கள் தொழில்களை அமைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கத்திற்கு முன்னோடியாக யார்? இன்றைக்கு இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களை எதற்கு எடுத்திருக்கிறோம்? உலகத்திற்கா? வீடு கட்டுவது எப்படி அதற்கா? ஆடை போடுவது எப்படி அதற்கா? எப்படி அரிசி பருப்புகளை வாங்குவது எப்படி? எந்த உணவை நாம் சமுதாயத்தில் வியாபாரம் செய்வது, விற்பனை தந்திரங்கள் எப்படி? இதற்கா? எதற்கு எடுக்கிறோம்? தொழுகை. இந்த தொழுகையினுடைய அமைப்பு முறைகள் எப்படி? எனக்கு இமாம் ஷாஃபி சொல்வார் என்றால் நான் யதார்த்தமாக கேட்கிறேன், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செய்கிறார்கள் என்கிற செய்தியை எடுத்து பாருங்கள். இமாம் ஷாஃபி அவர்கள் ஒழு செய்ய சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியை எடுத்து பாருங்கள். இமாம் அபூ ஹனீஃபா ஒழு செய்ய சொன்னார்கள் என்ற செய்தி எடுத்து பாருங்கள்.
மூணையும் வையுங்கள், நீங்கள் எதை பின்பற்ற போகிறீர்கள்? இதான் கேள்வி. நீ தௌஹீத் ஜமாத்துக்கு வா, அந்த ஜமாத், எந்த ஜமாத்துக்கு வர வேணாங்க, இந்த மூணில் எதை ஏற்றுக்கொள்வீர்கள்? இதான் கேள்வி. ஒரு யதார்த்தமாக கேட்கிறோம், ஒரு சாதாரணமாக கேட்கிறோம். நாம் மிக தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிற பொழுது நம்மிடத்திலே ஒரு ஒருமைப்பாடு ஏற்படும். ஆனால் இந்த கேள்வியை கேட்ட உடனே நம்ம மேல தூக்கி போடுகிற குண்டு என்ன தெரியுமா? மக்களே ஒற்றுமையை குலைக்கிறார்கள், பிரிந்து விடாதீர்கள். நமக்கு ஒற்றுமைதான் முக்கியம். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை தூக்கி போட்டு காலில் மிதித்தாலும் கூட நமக்கு ஒற்றுமை தான் முக்கியம்னு போகிறார்களே, அப்படி ஒரு ஒற்றுமை வேணும்னா சினிமா தேட்டர் தான் போகணும். ஏன்? சினிமா தேட்டர்ல தான் ஜாதி பார்க்க மாட்டான், மதம் பார்க்க மாட்டான், நிறம் பார்க்க மாட்டான், குலம் பார்க்க மாட்டான், கோத்திரம் பார்க்க மாட்டான், செல்வம் பார்க்க மாட்டான், மொழிய பார்க்க மாட்டான், ஊரை பார்க்க மாட்டான், உலகத்தை பார்க்க மாட்டான். ஏன்? ஏற்கனவே சைத்தான் காலில் விழுந்துட்டானே, மதியெல்லாம் மயங்கிட்டானே. அங்க என்னங்க வேற்றுமை? எல்லாம் ஒற்றுமை. அம்புட்டு பயிலும் கெட்ட பயிலும் முடிஞ்சு போச்சு. எதுல ஒற்றுமை? அது வேணாமா? ஒற்றுமை தேவை எதில்? வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் ஒன்றுபடுங்கள். எதில்? அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடிப்பதில். எது கயிறு? அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன். அந்த குர்ஆனை பின்பற்றுவதில் ஒன்றுபடுங்கள். அதல்லவா ஒற்றுமை. இவர்கள் குர்ஆனை பின்பற்ற வேண்டாம், நாமெல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் என்றால் அது போலி ஒற்றுமை. அதில் ஒரு காலத்தில் நம்மை ஒன்றுபடுத்தாது. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் மார்க்கத்தை விட்டுவிட்டு குர்ஆன் சுன்னாவை விட்டுவிட்டு ஒற்றுமை என்று நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் உங்களை ஷாஃபி என்று அது பிரித்திருக்கும், ஹனஃபி என்று உங்களை பிரிக்கும், மாலிகி என்றும் பிரிக்கும், தரீகா என்றும் தப்லீக் என்றும் பிரிக்கும், தேவ்பந்தி பரேலவி என்றும் பிரிக்கும், ஷியா என்றும் சன்னி என்றும் பிரிக்கும். நீங்கள் நபிகள் நாயகத்தை பின்பற்றினால் உங்கள் அத்தனை பேரையும் அது ஒன்றிணைக்கும். ஒரே ஒரு உதாரணம் என்ன? ஒரு நிதர்சன சான்று என்ன? இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரால் இருக்கிற 73 கூட்டங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். தௌஹீத், குர்ஆன் சுன்னா மட்டும்தான் வழிகாட்டுதல், அந்த கூட்டமாக இருக்கட்டும். தப்லீக், தரீகா, தர்கா, மதுஹப், ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, மதுஹப், ஏதோ ஒரு வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அத்தனை ஜமாத்தார்களும் 5 வேளை தொழுகைக்கு சொல்லுகிற பாங்கில் அவ்வளவு பேரிடத்திலும் ஒரே மாதிரி சொல்லப்படுகிறதே. ஏன்? இந்தியாவாக இருந்தாலும், பாகிஸ்தானா இருந்தாலும், ஆப்கானிஸ்தானா இருந்தாலும், இலங்கையாக இருந்தாலும், சவுதி அரேபியா இருந்தாலும், உலகத்தில் எந்த மொழிக்காரன் முஸ்லீமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஜமாத்து பள்ளியாக இருந்தாலும், ஷியா விடுங்க, வேற மதம் வழிகட்டு நாசமாக போயிட்டான், மற்ற யாராக இருந்தாலும் அவன் சொல்லுகிற பாங்கில் தெள்ள தெளிவாக ஒரே போன்ற யூனிஃபார்ம் இருக்கிறத. எதனால்? அது ஒன்று மட்டும்தான் நபி வழி. அதற்கு முன்னால் பின்னால் நீங்கள் சேர்க்கிற அனைத்தும் வழிகேடு, புது வழி. பாங்குக்கு முன்னால் சில பள்ளிகளிலே ஸலவாத் ஓதுவார்கள், அது தௌஹீத் பள்ளியிலே ஓத மாட்டார்கள். ஏன் இந்த வேற்றுமை? ஏன்? பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்வது நபி வழியில் இல்லை, அதனால் ஒன்றுபடவில்லை. பாங்குக்கு பின்னால் இந்த முன்னால் ஸலவாத் சொன்னவர்கள் பின்னால் சொல்ல மாட்டார்கள், ஆனால் தௌஹீத்வாதிகள் சொல்வார்கள். ஏன்? அது நபி வழியில் இருக்கிறது, இவர்கள் அதை ஏற்க மறுப்பார்கள். ஒற்றுமை இல்லை. நபி வழியை தான் நான் பின்பற்றுவேன் என்று அனைவரும் முடிவெடுங்கள், இந்த சமுதாயம் ஒற்றுமை அடைந்து விடும். இந்த பாங்கை போன்று ஒரே பாங்கு, எல்லாம் ஒற்றுமையா இருக்கான், எதுலையும் மாற்று இல்லையே. ஒரு வித்தியாசத்தை காட்டுங்க பார்ப்போம். அவ்வளவு பேரும் தெளிவா சொல்றோம். நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் இப்படித்தான் பாங்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் என்று அதில் ஒரே செயல்பாட்டில் இருக்கிற சமுதாயமே இதே போன்று நபிகளாரை எல்லா நேரங்களிலும் பின்பற்ற வாருங்கள் என்று நாங்கள் கூப்பிடுவதுதான் பிரிவினையா? தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்று அத்தனை காரியங்களிலும் நாம் நபிகள் நாயகத்தை பின்பற்றுவோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வ அத்தியுர் ரசூல, அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள், வலா துப்திலு ஆமாலக்கும், வேறு யாரையோ பின்பற்றி உங்கள் அமல்களை பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. அதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நபிகள் நாயகத்தை எல்லா தருணங்களிலும் நான் முன்னோடியாக எடுத்து வைப்பேன். வணக்க வழிபாடுகளில் லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதர் முகமதிடத்தில் தான் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. எவ்வளவு அழகான ஒரு வேதவரி!
இதை சொல்லி காட்டுங்கள் ஆதாரம். நான் இதை செய்கிறேன், நபிகள் நாயகம் இதை செய்திருக்கிறார்கள் என்று. ரபியுல் அவ்வல் மாதம் வருகிறது, மௌலித் என்று ஒன்றை ஓதுகிறீர்கள், நபிகளாரின் பெயரால் பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறீர்கள். நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் முதல் 10 நாட்களிலே பள்ளிவாசலிலே யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும் என்று நபிகள் நாயகத்தின் மீது இது போன்று புகழ் மாலை பாட்டு பாட வேண்டும் என்று ஒரு ஆதாரபூர்வமான செய்தியை காட்டிடுங்கள் பார்ப்போம். யாரால் உருவாக்கப்பட்டது? நாங்கள் தயவு கூர்ந்து மதுஹபுவாதிகளான ஆலிம் பெருமக்களிடத்தில் கேட்கிறோம், இந்த மௌலிது புத்தகத்தை முழுமையாக நீங்கள் மொழிபெயர்த்து மக்களிடத்தில் வெளியிடுங்கள். மதுஹபு குப்பைகளை நீங்கள் மொழிபெயர்த்து வெளியிட்டு காட்டுங்கள். நீங்கள் நபிகள் நாயருக்கு மிக தெளிவான துரோகம் செய்யக்கூடிய துரோகிகள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். நாங்க சொல்ல தேவை, நாங்க சொன்னாலும் சொல்லுவீங்கள, அவர்கள் சொன்னதெல்லாம் பொய்யை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில முடித்து விடுவீர்கள். நீங்களே எடுத்து விடுங்க பார்ப்போம். சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட மௌலிது புத்தகம், அந்த மௌலிது புத்தகத்தில் எழுதியிருப்பார்கள், இந்த மௌலிது என்கிற இந்த நிகழ்ச்சியின் பொழுது கலந்து கொண்டவர்களுக்கு அந்த வீட்டார் 200 ஆட்டுத்தலைகளை அறுத்து கொடுத்தார், 300க்கும் மேற்பட்ட கோழி கறியை கொடுத்தார், பிரியாணி ஆக்கி போட்டார், பலரகமான உணவுப் பொருட்களை வைத்தார், அதிலே மௌலிது ஓதியவர்களுக்கு நிறைய சன்மானங்களை கொடுத்தார். எனவே இப்படி செய்தவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்றுதான் புத்தகத்தின் முன்னுரையே. மௌலிது தீனுக்கு இல்ல, தீனிக்கு. இதான் முன்னுரை. ஒரு அஜரத் இப்படிதான் இருந்தாரு. சில பேர் திருந்தி வருவாங்க, நல்ல மக்களா இருப்பார்கள். அந்த அஜரத்தை கூட மக்கள் திருத்த மாட்டாங்க. அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு அஜரத் என்ன பண்ணாரா, ஊர்ல ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. பல நாள் இருக்கிற சாயம் வெளுத்து போச்சு, இனி பழிக்காது. அவன் குரானை படிக்க ஆரம்பிச்சிட்டான், ஹதீஸ படிக்க ஆரம்பிச்சிட்டான். புசுக்குன்னு கேள்வியை கேட்டு தொலைஞ்சிட்டான். பதில் சொல்ல தாங்காது நமக்கு. எதுலாம் நமக்கு பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்குது, என்னடா பண்றது, திருந்திடுவோம். திருந்திட்டார். அதுல 4 சைத்தா இருப்பான்ல அஜரத்து, என்னதான் இருந்தாலும் அஜரத்து, எங்களுக்காகவாவது நீங்க மௌலிது ஓதக்கூடாதா? எங்க கடைக்காவது கல்லாவுக்காவது ஒரு ஃபாத்தியா ஓதக்கூடாதா? எங்க வீட்டுல கத்னா பண்ணதுக்காகவாவது நீங்க ஒரு ஃபாத்தியா இப்படின்னு கேட்கிற 4 பேர் இருப்பான்ல, அவன் விடல. அஜரத்து எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க. என்னடா நீங்க இந்த ஊரை விட்டு திருந்திட்டேன்னு சொல்லிட்டு போறீங்க, இவ்வளவு நாளா நீங்க ஓதி அந்த நாத்தவாயில தண்ணியில ஊதி அந்த செம்பை கொடுக்கும் போது அந்த தண்ணியை குடிப்பாம்பா, ஷிஃபா. எது வராத நோயெல்லாம் வந்துடும். இதான் ஷிஃபா. இது ரசூல்லா எந்த காலத்துல உண்டாக்குனாங்கன்னு தெரியலீங்க. ஆளுக்கு 2 முடக்கு டப்ப டப்பான்னு முழுங்கு, நிலவேம்பு கசாய மாதிரி. இப்படியா சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? இல்லையே. எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது, மருத்துவம் பாருங்கன்னாங்க. அல்லது சூரத்துல் ஃபாத்தியா ஓதுனாங்க, குல் ரப்பில் ஃபலக் ஓதுனாங்க. நான் கேட்கிறேன், இப்படி ஓதி தண்ணீரில் ஊதியது நபி வழியா? தண்ணீரில் ஊதக்கூடாது என்பதுதான் நபி வழி. உணவு பாத்திரங்களில் ஊதி சாப்பிடக்கூடாது, இதுதான் நபி வழி. இந்த நபி வழி கூட மறுத்து விட்டு இவர்கள் தண்ணீரில் ஊதி அந்த செம்பை கொடுத்து அனுப்புவாங்க. இத குடிச்சே நம்மால் இருக்கான் பாருங்க, அதுல வளர்ந்துருக்கிறான். அஜரத்து நீங்க ஊதி விட்டா அஜரத்து, நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறோம், ஊதிட்டு போங்க அஜரத்துன்னா. இவன் பார்த்தான், நான் திருந்திட்டம் பாண்டாரு. கிடையாது, நீங்க ஊதிட்டு தான் போகணும். சரி 5 ரூபாய்க்கு அந்த பொட்டி கடையில் ஒரு பலூன் வாங்கி தாங்கன்றாரு. என்ன அஜரத் சொல்றிய? பெருசா ஊதி விட்டு போறேன், யாருக்கு என்னென்ன வருதோ கொஞ்சம் கொஞ்சமா திறந்துக்குங்கன்றாரு. அஜரத்து அட போங்கடா, உங்களுக்கு போய் நான் இமாமா வந்த பாரு. சரி வேணாம் அஜரத்து, ஊதவே வேணாம், எச்சியாவது துப்பிட்டு போங்கன்ட்டான் அவன். இன்னும் திருந்த மாட்டாங்க போல இருக்கு. என்னடா பிரச்சனை? நீங்க லைட்டா தூ அப்படின்னு துப்புனாலாவது நாங்க நல்லா இருப்போம் அஜரத்து. திருந்தலையா? சரி விடுங்க, இந்த கிணத்துல துப்பிட்டு போறேன், அள்ளி ஊத்திங்கன்றாரு. அஜரத்து போங்கடா, திருந்த விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆலிம் தௌஹீது வந்துட்டாரு. அவர் தௌஹீதுல பல ஆண்டுகளா பிரச்சாரகரா இருக்காரு. அவரு இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எதுல மதுஹப் ஜமாத்துல இருந்தாங்களா, அதுல ரொம்ப பயங்கரமான சம்பாத்தியம். அவரை சில நேரத்துல விவாதத்துக்கு கூப்பிடுறது, விவாதத்துக்கு தயாரா? உடனே அவரு எந்த மாதத்திலும் வேண்டுமானாலும் தயார். ரபியுல் அவ்வல் மாதம் நான் வர முடியாது, ஏன்? அதுதான் எங்களுக்கு சீசன். என்னடா புதுசா சொல்றாங்க சீசனு? ஊட்டியில சொட்டு வைக்கிறவன் சீசன் சொல்ற மாதிரியே இருக்குதேடா. அது எங்களுக்கு சீசன். என்ன மௌலிது சீசன்? அதுலதான் இந்த வருஷம் பையனுக்கு ஃபீஸ் கட்டலான்னு இருக்கிறேன். எது போனஸ் மாதிரி சம்பாதிப்பாங்க போல இருக்கு. ரம்ஜானு
ரபியுல் அவ்வல், இதை விட்டவர் வழியே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவள் என்ன பண்றா, வீட்டுல போய் பார்த்தா இன்னொரு ஆலிம் சார் நம்ம தௌஹீத்வாதி போய் பார்த்திருக்காரு. என்ன வீட்டுல பார்த்தா ஒரு பாட்டில் நிறைய பாதாம், ஒரு பாட்டில் நிறைய பிஸ்தா, ஒரு பாட்டில் நிறைய முந்திரி பருப்பு, ஒரு பாட்டில் திராட்சை பருப்பு. உங்க வீட்டுல எப்படிங்க இதெல்லாம்? ஏன் நம்ம இனமெல்லாம் சோத்துக்கே வழி இல்லாத ஆட்கள். ஆலிம் சாக்கள் ஒரு பேர் இருக்குல்ல, வீட்டுக்காரண்டு ஊர்ல இருக்கிற எல்லா அந்த பழைய சப்பாத்தி, இந்த ஆட்டுக்கு அந்த குர்பானில் கிடைக்கிற கறி, இதெல்லாம் வாங்கி வாங்கி உப்பு கண்டம் போட்டு பல நாட்கள ஊற வச்சுட்டு தின்னுட்டு இருக்கிற கூட்டம். அவன் பிள்ளைய கல்யாணம் பண்ணிடாதரா இப்படின்னு இழிபெருவி மாதிரி ஆக்கி விட்டாங்கல்ல இந்த லவ வீட்டுக்காரங்க. இவெல்லாம் யார்? இந்த ஆலிம்சா தான், மக்களை ஏமாத்திட்டு வரவன் தான், காசு திங்கிறவன் தான். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில நமக்கு சோத்துக்கே தண்டனக்கா. இதுல உங்க வீட்டுல என்னடான்னு சொன்னா உயர்தரமானது எல்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஜாமான். எப்படிங்க இவ்வளவு? அவரு சொல்றாரு, அது ஒண்ணு இல்ல, நம்ம ஊர்ல அடிக்கடி திக்ரு மஜ்லிஸ் போடுவோம். இது என்னடா புதுசா திக்ரு? இது பொம்பளைங்களை வச்சு திக்ரு செய்வாங்க, ஆம்பளைங்களை வச்சு திக்ரு செய்வாங்க. ஆக மொத்தம் ரசூலா செய்யல அத, சரியா? நபி வழியில இல்ல அது, இவங்க உண்டாக்குனது திக்ரு மஜ்லிஸ். ஏன் ஆம்பளைங்களை விட்டு அவன் வேலை வெட்டின்னு போயிடறான், சரி பெண்கள் தான், சரி மஜ்லிஸ். இதுல இவாள் என்ன பண்றது, திக்ரு மஜ்லிஸ்ங்கிற பேர்ல போய் உட்கார்ந்துகிட்டு, மக்களே உங்களுக்கு நான் சலாத்து நாரியா ஓத போகிறேன், நரகத்து செலவாத்து ஓத போறேன் சொல்லிட்டு ஓத ஆரம்பிப்பா. அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம் சலாமன் தாமன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு செலவாத்தை ஓதுவாங்க. அந்த சைத்தானெல்லாம் மறந்துட்டோம். அப்போ இதை ஓதும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, பொசுக்குன்னு லைட் ஆஃப் ஆயிரும். கட கட கடன்னு தட்டுல கையை விட்டு அழுறது முடிஞ்ச வரைக்கும், சீக்கிரம் அழுகிறா, சீக்கிரம் அள்ளி வைக்கிறது. இதுல இந்த ஆலிம் சாட்டை இன்னொரு ஆள் கேட்டிருக்காரு, இப்படி மானங்கட்ட பொழப்பு இருட்டுல செய்தியில நீங்க அள்ளும் போது எவனும் பிடிச்சிட்டா, அட நீ வேற, ஏன் கூட வந்த 4 ஆலிம்சா என் கை முன்னாடி அவங்க இருக்குண்டான். அவன் பத்தியலா இவன் இதுக்குத்தாங்க எல்லாம் உண்டாக்குனா. இந்த மௌலிது புத்தகத்தின் முன்னுரையை வெளியிட சொல்லுங்க, எவ்வளவு சம்பாதிச்சிருக்கான்னு பாப்போம், அறிவிக்கட்டுமே. மக்களே, இது நாள் வரை உங்களோட காசு வாங்கி சோறு வாங்கி நான் மௌலிது ஓதிட்டேன், இனிமேல் நயா பைசா கொடுக்க கூடாது, நான் அல்லாஹ் வாங்கி மௌலிது ஓத போறேன், ஆதாரத்தோட செய்ய போறேன், செஞ்சுட்டு பார்ப்போம். செய்ய மாட்டார்களே. கத்த ஓதிட்டு பார்ப்போம், செய்ய மாட்டார்களே. ஏன்? காசு. புரோகிதம், பூசாரிகள், சாமியார்களுக்கு ஈடாக இப்படிப்பட்ட அஜரத்துமார்கள் இஸ்லாமா? அதை விதைத்து விட்ட காரணத்தால் நம்ம சமுதாயம் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நபிகள் நாயகத்தை விட்டு விட்டு நம்மூர் நாயகத்தை தூக்கி வைத்து விட்டார்கள். குழந்தை பிறந்துருச்சு, நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள்? அழகான பெயர் வையுங்கள், வைத்து விட்டு போங்க, வேலை முடிஞ்சிருச்சு. சஹாபாக்கள் சொல்வார்கள், என் குழந்தைக்கு நான் அந்த பேர் வச்சேன், இந்த பேர் வச்சேன், அழகா சொல்லிட்டு போவாங்க. அல்லாஹ்வே சொல்லுகிறான், மரியமுடைய தாயார் சொன்னார், இம்ரானுடைய மனைவி சொன்னார், இன்னி சம்மைதுஹா மரியம், என் குழந்தைக்கு நான் மரியம் என்றே பெயர் வைத்து விட்டேன். அந்த பெண்ணுக்கு எவ்வளவு தைரியத்தை பாருங்க. அங்க சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தார்கள், கேட்கலையே. என் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம், வாங்க வந்து பேர் வச்சுட்டு ஒரு விருந்தை போட்டு போங்க, கேட்கலையே. அப்ப ஒரு குழந்தைக்கு பேர் வைப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அர்த்தங்களோட பெயர் வைங்கன்னு நாங்க முடிஞ்சு போச்சு. நல்ல அர்த்தங்களான பெயர்கள் இன்னைக்கு எத்தனையோ சாஃப்ட்வேர் வந்துச்சு, நல்ல அர்த்தங்களோட பேர் வச்சுட்டு போவாங்க, அழகு விட்டு. சில பேர் இருப்பாங்க, குழந்தை பிறந்து 10 நாள் 50 நாள் 60 நாள் ஆயிருக்கு, பேரே வைக்க மாட்டாங்க. என்ன அஜரத்து இன்னும் டேட் கொடுக்கல, அஜரத்து வந்து காதுல பேர் சொன்னாதான் அது பேரு. இது மார்க்கத்துல இல்ல, இது நபிகள் நாயகம் காட்டி தரல. அதே நேரத்தில் அந்த குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? 7வது நாளில் முடி களையப்பட வேண்டும். அந்த 7வது நாளில் அந்த குழந்தைக்காக, ஆண் குழந்தை 2 ஆடு, பெண் குழந்தை 1 ஆடு அக்கீகா கொடுக்க வேண்டும். இதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதை மார்க்கத்துல உங்களுக்கு சொல்லப்பட்டதா? நம்மால் என்ன வளையலாம்? இல்ல, 1 ஆடு எங்க குடும்பத்துக்கு பத்தாது, நாங்க வேணா ஒரு 5 ஆடு கொடுக்கட்டுமா? என்னடா இஸ்லாமிய சட்டத்தை இழுக்கிறான். இதான் ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றுவது. 1 ஆடுனா 1 ஆடு, அதோட நிப்பாட்டு. 2 ஆடுனா 2 ஆடு, அதோட நிப்பாட்டு, தாண்டக்கூடாது. இதான் வணக்க வழிபாடு. வணக்க வழிபாட்டுல லிமிட் தான், வரையறைய மீறக்கூடாது. அஜரத்தை கேட்டோன்னு வைங்க, ஆட்டை 1 ஆட்டை அக்கிக்கான்னு நினைச்சு கொடுத்துருங்க, 10 ஆட்டை விருந்துன்னு நினைச்சு கொடுத்துருங்கன்னு வருவாரு. அள்ளி விடுங்க மொத்தத்துல, என்ன நமக்கு சோறு வந்தாச்சு. இதா மார்க்கம். சில பேர் அஜரத்தை போய் அப்ப மார்க்க தீர்ப்பு கேட்பாங்க, அஜரத்து என் குழந்தைக்கு நான் வந்து அக்கீக்காவே கொடுக்கல, இப்ப கொடுக்கலாமா? எப்ப? குழந்தைக்கு 25 வயசு. இப்ப இது அந்த 24 கல்யாணம் ஆக போற பிள்ளைக்காடா கேட்கிற? ஆமா அஜரத்து, கொடுக்கலாம். அஜரத்து கொடுக்கலாம். எப்ப? இப்போ ஒரு பெண் வீட்டு விருந்த கல்யாணத்துல வெய், அதுல அந்த அக்கீக்காவை நிறைவேற்றிடு.
இது எங்கிருந்து தான் இப்படி கண்டுபிடிப்பெல்லாம் செஞ்சாங்கன்னே தெரியாதுங்க. குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத 7வது நாளிலேயே நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு காரியத்தை கொண்டு போய் இவன் 70வது நாள்லயும் 7 வருஷம் கழிச்சும் 80 வருஷம் கழிச்சும் குர்பானி கொடுத்துட்டு இருக்கிறான்னா, அக்கீகா கொடுத்துட்டு இருக்கிறான்னா, இவன் நிலைமையை பார்த்தீங்களா? இதான் இஸ்லாமா? நாம் தெளிவாக இன்னும் முழுமடையவில்லை, இதிலே நுழையவில்லை. இதை தெளிவடைய புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குரானை புரட்டி பாருங்கள், ஹதீஸ்களை படித்து பாருங்கள், அத்தனையும் தமிழாக்கத்தில் இருக்கிறது. இதை அழகான ஒரு சட்ட திட்டங்களை போட்டிருக்கிறார்களே, ஆதாரங்களோடு எடுத்து சொல்கிறார்களே, ஏன் நாம் இன்னும் படிக்காமல் இருக்கிறோம்? ஒரு திருமணத்தின் பொழுது நம்மால் இஸ்லாத்தை நூல் பிடித்தது போன்று செயல்முறைப்படுத்த முடிகிறதா? இதுதான் சுன்னா. நபிகள் நாயகம் காட்டி தந்த முறை. மாப்பிள்ளை என்றால் அவன் 2 செலவை மட்டும் தான் செய்ய வேண்டும், அதான் கல்யாணம். வேற எந்த செலவும் கிடையாது. ஒன்று மகர், அதை அள்ளி கொடு, இன்னொன்னு வலிமா, அதை எளிமையா கொடு. இதை தவிர எந்த செலவும் மாப்பிள்ளைக்கு வச்சிடக்கூடாது. இதுதான் கல்யாணம். கல்யாணத்துக்கு ஊரை கூப்பிடுறது, உறவை கூப்பிடுறது இருக்கா? எங்கிருந்து கண்டுபிடிச்சீங்க இத? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உயிரை விட மேலானவர். அந்த உயிரை விட மேலான நபிகளாரையே அழைக்காமல் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு திருமணத்தை முடித்தாரே. என்ன அப்துர் ரஹ்மான் கலகலப்பா இருக்கிறீ, எப்படி சட்டையெல்லாம் கரையா இருக்கு, என்ன திருமணம் ஆயிப்போச்சு. இதுதான் திருமணம். நம்மால் என்ன, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சாதாரணமான நேரத்தில் அவர்களோடு பழகிறதும் பேசுறதும் அரவணைக்கிறதும் சாதாரணமா வீட்டில் கூப்பிட்டு விருந்து கொடுக்கறதும் வாழ்க்கை முழுக்க நடத்திக்கிட்டு இருந்துட்டு திருமணத்தின் பொழுது எதையும் விருந்தையும் கொடுக்காம மாப்பிள்ளை திருமணத்தின் பேர்ல ஒரு வலிமாவை எளிமையான முறையில் செஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனால் மார்க்கத்தில் இல்லாத எல்லாம் உள்ளே புகுந்திருக்கும். இப்போ என்ன பிரச்சனை? திருமணத்தின் பொழுது மாப்பிள்ளை விட்டால் ஏதோ ஒரு விருந்தை கொடுத்து ஆக வேண்டி இருக்கிறது. என்ன செய்வது? யாரையும் கூப்பிடுவது என்பதை விட யாரையும் கூப்பிடாமல் விட்டுவிடக் கூடாது என்ற பயம் இருக்கிறது. அவரை கூப்பிடாட்டி அவர் கொச்சுக்குவாரோ, இவரை கூப்பிடாட்டி இவரை கொச்சுக்குவாரோ. எதற்கு இந்த பயம்? நீ வீடு கட்டு பயப்படு. ஏன்? இஸ்லாத்துல வீடு கட்டுறது வணக்க வழிபாடு இல்ல, வசதி, வாழ்க்கை வசதி. ஒருத்தன் வீடு கட்டுறான், பெருசா கட்டிட்டான், வீடு கட்டினதுக்கு விருந்து கொடுக்கலான்னு முடிவெடுத்துட்டான். எல்லாரையும் கூப்பிட விரும்புறான். யாரு? சொந்தம் பந்தம் நண்பர்கள், தூரம் பக்கத்தெரு எடுத்து எதிர்த்தெரு ஊர்க்காரன் உறவுக்காரன், லட்சம் பேரை கூட கூப்பிட வசதி இருந்தா தப்பு கிடையாது. ஏன்? வீடு கட்டுறது துன்யா சம்பந்தப்பட்ட விஷயம், மார்க்கம் இபாதத்து இல்ல. நீ வீடு கட்டலாம், வாடகை கூட இருக்கலாம், அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் கல்யாணம் பண்ணாம இருந்தா அதை கேட்பான் அல்லாஹ். அந்நிகாஹு மின் சுன்னத்தி, திருமணம் என்னுடைய வழிமுறை. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. வீடு கட்டுறது என் வழிமுறைன்னு சொல்லல. அதை நீ எவ்வளவு பேர் வேணாலும் கூப்பிட்டு விருந்து கொடுத்துட்டு போ, தப்பில்லை. கல்யாணம் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தான் நாங்க செய்யணும். இதை எல்லா அஜர்த்துகளும் திருமணத்தில் ஓதுவார்கள். அந்நிகாஹு மின் சுன்னத்தி, திருமணம் என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி, யார் என்னுடைய வழிமுறை விட்டு விடுகிறானோ ஃபலைஸ மின்னி, அவன் என்னை சேர்ந்தவனே கிடையாது. இப்படி சொல்லுகிறீர்களே, இதே போன்ற திருமணத்தை நடத்துகிறீர்களா? பார்த்தால் மாப்பிள்ளையை மாடு போன்று விலை பேசுகிறீர்கள். எவ்வளவு தருவாய்? காசாக எவ்வளவு? நகையாக எவ்வளவு? சீர்வரிசையாக எவ்வளவு? மறைமுகமாக எவ்வளவு? தெல்ல தெளிவாக எவ்வளவு? பட்டவர்த்தனமாக எவ்வளவு? வெக்கமான இல்ல, ஒரு ஆண்மை இல்ல. இந்த வரதட்சணை இல்லாம ஒரு ஆண்மை பூர்வமாக திருமணம் செய்யுங்கள் என்றால் நாங்கள் பிரிவினைவாதியா? இது ஒருத்தனுக்கு பிடிக்கல, ஒரு ஊதாரிக்கு பிடிக்கல, ஒரு உதவாக்கரைக்கு பிடிக்கல, ஒரு ஆண்மையற்ற ஒரு இளைஞனுக்கு பிடிக்கல. வரதட்சணை வாங்கி நடத்தப்படுகிற திருமணத்தை தௌஹீத் ஜமாத் எதிர்ப்பது பிடிக்கவில்லை என்றால் அங்கே நாங்கள் பெறுகிற பெயர் பிரிவினைவாதி. நாளை நரகத்திலே தூக்கி எறியப்படுகிற பொழுது நீங்கள் நரகப்படுகொலியிலே விழுந்துவிடக் கூடாது என்பதற்கு நாங்கள் சொல்கிறோமே, இதா பிரிவினை? உங்கள் மீது பாசத்தில் சொல்கிறோம். எக்கேடோ கெட்டு நாசமா போங்கடா நாய்களாண்டு விடலையே, பாசத்திலும் பரிவிலும் சொல்கிறோம். நாளை நாங்களும் சொர்க்கத்தில் நுழைகிற வாய்ப்பு கிடைத்தால் உங்களை இழுத்து செல்லுகிற நிலை வேண்டும் என்பதற்கு சொல்கிறோம். இதற்காக வேண்டி எங்களை எதிர்க்க போகிறீர்களா? எதிர்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பார்க்காத எதிர்ப்புகளா? ஊர் நீக்கங்களா? அவமதிப்புகளா? அவமான பேச்சுக்களா? அவதூறு குற்றச்சாட்டுகளா? அள்ளி தெளித்து விடுங்கள்.
தூக்கி போட்டு மிதிக்க போகிறீர்களா? செய்து காட்டி விடுங்கள். ஏன்? எங்கள் கடமை முடிந்து விட்டது, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன சொந்த பகையா, சோக பகையா, சொத்து பகையா? சத்தியத்தை எடுத்து சொல்கிறோம், அவ்வளவுதான். உனக்கு சொல்லப்பட்டதை போட்டு உடை. அல்லாஹ் சொன்னா உடைச்சிட்டோம், அவ்வளவுதான். வரதட்சணை கூடாதுன்னா கூடாதுதான், நீ எப்படி வாங்கினாலும் சரி. இதை ஆண்மகன் பயந்து கொள்ள வேண்டும். இந்த வரதட்சணை ஊக்குவிக்கப்படுவதற்கும் உண்டாக்கப்படுவதற்கும் உருவாக்கப்படுவதற்கும் ஊண்டுகோலாக இருப்பவன் பெண்ணை பெற்றவன். அவன் உண்டாக்கி வைப்பான். பெண்ணை பெற்ற தாய் தகப்ப இருக்கிறானே, இவன் தான் முதல் விஷமியாக இருப்பான். என்ன தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டார் கோச்சுக்கிட்டா, எதையாவது கேள்வி கேட்டா, அங்கே நம்முடைய மகளுக்கு என்று ஒரு கௌரவம் வேண்டாம். அங்கே மூத்த மருமக இருப்பா, 1-2 மருமகள் இருப்பாளுவ. அதுல என் மக போகும்போது கம்பீரமா போக வேண்டாம், கர்வத்தோட போக வேண்டாம், கௌரவத்தோட போக வேண்டாம். போடு. அந்த மகளுக்கு எவ்வளவு நகை போட்டாங்க? 20. நம்ம ஒரு 30 போடுவோம். அந்த வீட்டுல எவ்வளவுடா பழைய மாடல்ல செயின் போட்டாங்க, நம்ம ஒரு நெக்லஸ் போடுவோம். அப்படி பார்த்த உடனே மாமியாக்காரி அப்படி விழுந்தரணும். என்ன மூத்தவங்க கொண்டு வந்தாங்க, பிச்சைக்கார விழு அள்ளி கொடுத்துருக்காங்க நினைக்கணும். மறைமுகமாக வாங்குகிறார்களே அல்லது கொடுக்க நினைக்கிறார்களே இந்த பெண்ணை பெற்றவர்கள், அல்லாஹ்வை அஞ்சி ஒரு முடிவெடுங்கள். இதுல என்ன ஒரு பயம்னா, ஊர் உலகத்தையெல்லாம் கூப்பிட்டு சோறு போடணுமே, ஒரு கை பிசைவு. என்ன பண்றது? மாப்பிளை விட்டார் ஒரு வலிமா கொடுத்து விடுவான் இஸ்லாத்தின் படி. நம்ம சமுதாயத்துல நிறைய பிச்சைக்காரர் இருக்கானே, சொந்தக்காரன். ஏப்பா வலிமா கொடுத்துட்டா பெண்ணை வெத்தவன், நீ கஞ்ச பையலா, நீ ஒரு சோற போட மாட்டியா இப்படின்னு கேட்டுருவானே. அல்லது என்ன கூப்பிடல, எனக்கு சோறு போடல, நான் கோச்சுக்குவேன் இப்படின்னு மூஞ்சி திருப்பிடுவானே. என்னடா பண்றது? சரி, சனிய எப்படியும் தெருவுல கொட்டுற இலை உள்ள வந்து தின்னுட்டு போட்டோம் என்று ஒரு வயிறெறிஞ்சு என்ன பண்ணுவான்? பெண் வீட்டு விருந்துன்னு வைப்பான். எப்ப வலிமா? எப்ப வலிமா? வந்து மதியானம். பெண் வீட்டு விருந்து எப்ப? காலையில தட்டப்புடலா செஞ்சுட்டா பெண் வீட்டு விருந்து வச்சாச்சு. இல்ல வலிமாவை முடிச்சாச்சு, மாப்பிளைய கூட்டிட்டு போய் விட்டாச்சு அல்லது கூட்டிட்டு வந்தாச்சு. அந்த நேரத்துல மாப்பிள்ளை வீட்டார் வருவாங்களே, அப்ப நம்ம யாருன்னு காட்டுவோம்ல, அது ஒரு விருந்து. அப்ப போடுவாங்க பாருங்க, பல ரகங்களை கொடுப்பாங்க பாருங்க. அம்மாடி அவங்க செஞ்சதுக்கு நீ என்னடா செஞ்சேன்னு ஊர்ல இனி எவனும் கேட்க மாட்டான், நாங்களும் செஞ்சோம்ல. இதான் இது. நாளை மாறி 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 இப்ப எப்படி போயிருச்சுன்னா, வலிமாவை அப்படி குறைச்சிட்டான். நபி ஒளி பாருங்க, எதை ரசூலா எளிமையா செஞ்சோம்? எளிமை. எதுக்கு சொன்னாங்க இந்த எளிமை? ஊரை கூட்டு சோற போட்டு கிடக்காதுன்னு சொல்றதுக்கு சொன்னாங்க. இவன் என்ன பண்ணிட்டா தெரியுமா? வலிமாவை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் மண்டபத்தை பிடிச்சு அப்ப ஒரு சோறு போடுவான். அல்லது கல்யாணத்துல பெரிய அளவுல ஜாம் ஜாம்னு 1000-2000 பேரை கூப்பிட்டு சோற போடுவான், பல லட்சங்களை கொட்டி செலவு பண்ணுவான். மாப்பிள்ளை வீட்டுக்கு பாதி, பெண் வீட்டு பாதி செலவு பண்ணி சோற கொடுத்துட்டு அப்புறம் 3 நாள் கழிச்சு வலிமா. அல்லாஹ்வை ஏமாத்தியானும்லே எப்ப? அதுக்கு ஒரு வலிமா. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மணமகளுக்கு போடுகிற செய்யக்கூடிய காரியங்களிலும் மணமகனுக்கு செய்யக்கூடிய காரியங்களிலும் இந்த ஜமாத் கெடுபிடி செய்யலாம், கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். உங்கள் உறவினர்கள் கெடுபிடி செய்யலாம், அல்லது ஏறெடுத்தும் பார்க்காமல் இருக்கலாம். ஊர் உலகமே உங்களை நல்லவன் என்று சொன்னாலும் அல்லாஹுவுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு மணப்பெண்ணும் மணமகனும் அவர்களை பெற்றவர்களும் யோசித்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்வின் முன்னிலையில் எழுப்பப்படுகிறோம். திருமணத்தை ஒட்டி நீ ஏன் இப்படி நடந்து கொண்டா என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதிலை சொல்ல போகிறோம்? யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். தப்பித்து விட முடியுமா? சால்ஜாப் பேச முடியுமா? ஜமாத்தை ஏமாத்தி விடலாம். ஒவ்வொரு திருமண சபைகளில் நபிகள் பெருமானார் ஓதி காட்டிய சில முக்கியமான கட்டங்களில் திருமண நேரத்தில் கூட நபிகளார் ஓதிய முக்கிய வசனம் என்ன? இத்தக்குள்ளாக ஹக்கத்து காத்திஹி வலா தமுத்துன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தக்குள்ளாக வகூலு கௌலன் சதீதா. இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். தெளிவாக பேசி பழகுங்கள். தெளிவான நேரடியான சொல்லையை சொல்லுங்கள். பசப்பு வார்த்தை வேண்டாம், சமரசம் வேண்டாம், சொதப்பல்கள் வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்து அந்த ஜோடியை படைத்து ஜோடியிலிருந்து பல கோடிகளை உருவெடுக்க செய்திருக்கிறானே, பல்கி பருக செய்திருக்கின்றானே, அந்த இறைவனை பயந்து கொள்ளுங்கள். எதற்காக?
இந்த திருமண பந்தத்திற்கு பிறகு இந்த புருஷன் ஒழுக்கத்தோடு அந்த பொண்டாட்டிக்கு துரோகம் செய்யாதவனாக நடக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்க்கிறான், திருமணம் முடித்துக் கொள்கிறான், அனுமதிக்கப்பட்டு விட்டது. இந்த கட்டத்தில் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிப்பதுதான் அனுமதிக்கப்பட்டதை தவிர திருமணம் முடிக்காமல் இன்னொரு பெண்ணிடத்தில் அவன் பேசினால் பழகினால் அது விபச்சாரம், அது பொண்டாட்டிக்கு செய்கிற பச்சை துரோகம். நம் சமுதாயத்தில் ஆண்களுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது, பொம்பளைங்களுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. ஆம்பளைங்கம்மா சேத்த மிதிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான், பொம்பளை அப்படியா? அப்படி அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். இந்த விஷயத்தில் இஸ்லாம் சொல்கிறது. ஒரு பொம்பளை தன்னுடைய கணவனை தாண்டி மற்றவர்களுக்காக கதவை திறப்பாளே, ஆனால் அது எப்படிப்பட்ட பச்சை துரோகமோ அதே துரோகம்தான் திருமணம் செய்யாமல் ஒரு ஆண் தன் மனைவியை தாண்டி வேறு ஒரு பெண்ணை நோக்கி வேலியில் பாய்கிறான் என்றால் அதுவும் துரோகம். இதற்கு சொன்னது மார்க்கம், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று. இதற்கு முன்னால் நீ அந்த வயசு கோளரில் முன்ன பின்ன வாழ்ந்திருக்கலாம். திருமண பந்தம் ஒப்பந்தம் வருகிறது, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். பெண்ணுக்கு சொல்கிறது, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். நீ எடுக்க போகிற இடம் என்ன? கணவனுடைய வீடு. ஏமாற்றி விடலாம், சொத்துக்களை சூறையாடி விடலாம், நினைத்து விடாதே. அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். ஆணை பெற்றவனே, வரதட்சணை புடுங்கிறாத, பெண்ணுரிமையை பறிச்சிராத, வாழ்க்கையை நாசமாக்கிறாத, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். ஆணை பெற்ற தாயே, மாமியார் என்கிற பெயரால் கொடுமைக்கு பெயர் போன ஒரு நிலையை நீ ஏற்படுத்தி விடாதே, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். அந்த ஆணின் சகோதரிகளாக இருந்து கொண்டு அந்த மணமகளாக வந்திருப்பவர் இடத்திலே கொலை வெறி தாண்டவம் ஆடுகிறீர்களே, நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்குத்தான் இந்த அறிவுரை. பெண்ணாக உள்ளே புகுந்து விட்டு கௌரவத்தை காட்டிவிட்டு தனி கொடுத்தனம் என்ற அந்த ஆணை உருவி எடுக்க பார்க்கிறாயே, இப்படி நீயும் செய்யாதே, உனக்கு சொல்லித் தருகிற உன் தாயும் செய்ய வேண்டாம் என்பதற்குத்தான் அந்த அறிவுரை. எல்லா கட்டங்களிலும் இந்த விஷயத்தை நாம் நியாயத்தோடு அணுகி இருக்கிறோமா? இறையச்சத்தோடு அணுகி இருக்கிறோமா? இதில் இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடித்திருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய மக்களுக்கு அதிகமான எண்ண ஓட்டம் தெரியுமா? பாம்பும் ஜாகனும் குச்சியை உடையக்கூடாது. நான் மார்க்கத்தின்படியும் நடந்துக்கணும், நான் யாரையும் பகைச்சுக்க கூடாது. என்ன பண்றது? சரி, இவங்க ஒரு ஆளை கூப்பிட்டுக்கலாமே, இல்ல அவங்க ஒரு ஆள் ஒருவேளை நம்மளை கோச்சுக்கிட்டா, ஒருவேளை நம்ம திட்டிக்கிட்டா, இந்த ஒரே ஒரு வாசல் தான் எல்லா பாவத்திற்கான வாசல். ஏன்? ஒருவேளை நம்ம கூப்பிடா விட்டால் அவர் நம்மளை கோச்சுக்கிட்டாங்கன்னா இப்படி தொடங்குதுல, இது சைத்தானுடைய வாசல். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ ஒருபோதும் இப்படி பேசாதே, லவ்கான கதா லஹா கதா, சச்சா இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிருமோ, இப்படி நீ பேசாதே, அமல ஷைத்தான், அதுதான் ஷைத்தானின் வாசலை திறக்கும். எப்படி ஆனாலும் பரவாயில்லை. வலா தக்ஷன்னாஸ், நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் சொன்னான், மனுஷனுக்கு பயப்படாத, வக்ஷவுனி, எனக்கு பயந்து நட. அல்லாஹ் சொன்னானே, அதான் நமக்கு முக்கியம். எனக்கு அஞ்ச தகுதியானவன், நான் அஞ்சி நடப்பதற்கு தகுதியானவன் அந்த ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். வேற எவனுக்கும் பயப்பட தேவையில்லை. எவன் எப்படி மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டு போங்கடா என்று இருப்பவன் தௌஹீத்வாதி. அவன் தான் இஸ்லாத்தில் முழுமையா நடந்துகிட்டான். சில பேர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பான், சிலர் ஏற்று உள்ளே வந்திருப்பார்கள், இந்த கொள்கை பிடித்திருக்கும், ஈர்க்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படி ஆடிக்கொண்டே இருக்கும். நானும் தௌஹீது தான். என்னடா தௌஹீது? அது தொழுகையில நெஞ்சில கட்டுறதுல தௌஹீது, வேற அசைக்கிறதுல தௌஹீது. திருமணம், கபருடைய பிரச்சனை, ஜனாசாவை அடக்கம் செய்கிற பொழுது நபி வழி அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டுமே என்கிற ஒரு போராட்டக்களம். அங்கே நீ யார்? அன்னைக்கு வெளியூர் போயிட்ட, இந்த நயவஞ்சகம். அன்னைக்கு எனக்கு பேச எனக்கு முடியாது, எங்களாலெல்லாம் சோதனையை தாங்க முடியாது, அப்படிப்பட்ட சக்தியெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்க அந்த அளவுக்கு சகாபாக்கள் இல்லை என்று அப்படியே வந்த மார்க்கத்தை விட்டு பின்னோடி ஓடுகிறானே. தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்திருக்கிறீர்களா இல்லையா என்பதில் தெளிவான அடையாளத்தை இந்த உலகத்திலே கற்பிக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு சமாச்சாரம் தான். ஒன்னு கல்யாணம், இன்னொன்னு கபரஸ்தான். இந்த ரெண்டுல நீங்க கரெக்டா நடந்தா எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். ரெண்டுல விழுந்தா எல்லாத்திலையும் நாசமா போயிருவீங்க. ஏன்? ரெண்டுல தானங்க சொந்தத்தை சந்திப்பான், ரெண்டுல தானங்க பந்த பாசம் எல்லாம் வரும். இந்த ரெண்டுல தாங்க இஸ்லாத்தை தெரிஞ்சவன் தெரியாதவன், எதிர்க்கிறவன் ஆதரிக்கிறவன், நடிக்கிறவன், நயவஞ்சத்தனம் பண்றவன் அவ்வளவு பேரையும் பார்ப்பான்.
அப்பதான் ஆரம்பிப்பான், போவான். பெண்ணை பெற்றவன் போவார், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணம் வச்சிருக்க, வந்து கலந்துக்கங்க இன்ஷா அல்லாஹ். அப்படிங்கும்போது என்ன கல்யாணங்கிறீங்க, ஒரு பத்திரிகை காணும், இல்ல அந்த அளவுக்கு ஆடம்பரமா? அப்ப சரியா? இது என்ன ஆடம்பரத்தை பண்ணிக்கிட்டோம்? நாங்களா நரகத்துக்கு போறவளா? அப்ப நாங்க ஆடம்பரம் பண்ணிட்டோங்கிறீங்களா? என்ன சொல்ல வரிய? இல்ல பத்திரிக்கை அடிச்சோம், தீர்ந்து போச்சு. பொண்டாட்டி சொல்லி கொடுப்பான், பத்திரிக்கை அடிச்சோம், வரும்போது கீழே விழுந்துருச்சு, இப்ப சரி எட்டணும்ல, இப்ப கோச்சுக்காது, வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துடுறோம், கல்யாணத்துக்குள்ள முடிஞ்சிரும்ல. இப்படியே பசப்புவாங்க. சில வீட்டுல என்ன செய்யறது, அவர் கூப்பிடாடி கோச்சுக்கு வர, என்ன பண்ணலாம், போய் கூப்பிடுவோம், வராட்டி பரவாயில்ல, போய் கூப்பிடுவோம், நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க வீட்டுக்கு வந்துடணும். அவங்க அதான் மரியாதை. அந்த பிச்சைக்காரங்க அப்படிதான் வரும், நம்மளை அழைக்கணும், ரொம்ப கூப்பிடணும். என்னடா பண்றது, ஒரு வீட்டுல 5 மருமகன் இருக்கிறான், 6வது ஒரு கல்யாணம் பண்ண போற, அந்த 5 மருமகன்ல ஒருத்தனை விட்டாலும் அதோட பேதி ஆயிரும் மாமனாருக்கு. என்ன பண்றது, 5 மருமகன்ட்டையும் போவாங்க, நீங்க முன்னிருந்து செஞ்சு காட்டணும். பாப்பான், நல்ல வேளை நம்ம கையில 5 பவுன் 10 பவுன் நகையை போடுறான்னு சொல்லல, கண்டிப்பா வந்து கலந்துக்குவோம். கூப்பிடுறீங்களா, அதான் முக்கியம். நீங்க என்ன கூப்பிட்டதோட மறக்காம எங்க அம்மா அப்பாவையும் கொண்டு கூப்பிட்டுருங்க, இல்ல கோச்சுக்கு வாங்க, அப்புறம் நானும் வரமாட்டேன், எங்க அம்மா அப்பா நான் வருவேன்னா வரமாட்டேன். இப்படியே போய் இது எப்படி வரும்னு கேட்டா, ஒருத்தன் வந்து வாங்க சூப்பு விருந்து வைக்கிறேன்னு சொன்னானா. சூப்பு விருந்து, என்ன சூப்பு? பயங்கரமான சூப்பு, வாங்க சூப்பு விருந்து. என்னங்க சூப்புன்னு கொடுத்து தண்ணி கொடுத்துருக்கிறிய? அது ஒண்ணு இல்ல, நான் சூப்பு விருந்து உங்களுக்கு தான் கொடுக்க நினைச்சேன், நீங்க என்கிட்ட கேட்டீங்க. நீங்க சூப்பு விருந்து கொடுக்கறத கேள்விப்பட்ட உடனே என் ஃப்ரெண்டு வரேன்னு ஆசைப்பட்டாரு, ஒரு ஆள் தானேன்னு கூப்பிட்டேன். அவரை கூப்பிட்டதை கேள்விப்பட்ட இன்னொரு ஃப்ரெண்டு வந்தாரு, அவர் ஒரு ஆள் தானேன்னு வந்தாரு, 2000 பேர் வந்து கலந்துக்கிட்டோம். உடனே அவன் என்ன பண்ணா, அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. நீங்க சூப்பு கேட்டீங்கன்னு சொல்லி தரமான சூப்பு தான் முதல்ல வச்சேன், ஒரு ஆளை தானே கூப்பிடுறீங்கன்னு கொஞ்சம் தண்ணி ஊத்துனேன், அப்புறம் நீங்க 2000 பேரை கூப்பிட்டுருக்கீங்க, தண்ணியவே சூப்பா கொடுத்துட்டேன்னா. இந்த கதையா இவன் போய் 50 பேருக்கு வலிமா கொடுக்கறதா மாப்பிள்ள முடிவெடுத்திருப்பாரு. மாப்பிள்ள சொல்லுவாரு, இங்க பாருங்க, ஒரு 50 பேருக்கு நான் வலிமா கொடுக்க போறேங்க, ஒரு 30 பேர் நான் திரட்டிக்குவேன், ஒரு 20 பேர் நீங்க திரட்டிக்கீங்க. அங்க போய் கெஞ்சுவாரு மாமனாரு, ஒரு 35 கொடுக்க மாட்டீங்களா கோட்டா? சினிமா தியேட்டருக்கு டிக்கெட்டா? இல்ல கோட்டா கொடுங்க. ஏன், என் ஊர்ல அவ்வளவு இருக்கிறான். முந்தின நாள் நைட்டு போன் வரும், இன்னும் ஒரு 5. ஏன், அவனே கணக்கு வச்சிருப்பான், எப்படி 50னா 90 பேர் வர போறாங்க, என்ன பண்ண போறது தெரியல, அவன் கையை பிசைஞ்சு நிப்பான், அது 200 பேர் நிக்கும். ஏன், அவர் விட்டா அவரு பேரான் புள்ள பேத்தி பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் பார்த்து சலான் சொன்னவன் அவ்வளவு பேர் ஏத்தனை. இப்ப ஏன் கோச்சுக்கிட்டாருன்னா, இந்த பயம் உங்களை இஸ்லாத்துக்கு வெளியேற்றி விடுகிறது. திருமணத்தின் பொழுது கேட்பார்கள், என்ன போடுறீங்க மருமகளுக்கு, என்ன போட்டீங்கன்னு ஒரு பொம்பளை கேட்கும். அந்த நேரத்தில் பெண்ணை பெற்றவர், இது இஸ்லாத்துல கிடையாதுங்க, சொல்ல முடியாதே, என்னடா பண்றது, நாங்க என்ன சும்மாவா போட்டுல அனுப்பி இருக்கிறோம், இப்ப வாய துறப்பா இவ. அப்ப இதன் நபி வழி திருமணம்? அல்லது இப்படி போட்டுத்தான் அனுப்பணும் யாரும் கேட்டக்கூடாது, கேட்காத வகையில கண்ணு தெரிகிற மாதிரி கழுத்து நிறைய நகை. எதுக்காக? யாரு வாயை திறந்து என்னத்தை போட்டீங்கன்னு கேட்க கூடாது, முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். இதானுங்க. ஏன் இப்படிதான் சிம்பிளா தான் பண்ணுவாங்க, இதான் இஸ்லாம். சொல்ல வேண்டாம், நீங்கள் இஸ்லாத்தை அழைப்பு பணி செய்வதை 1000 பொதுக்கூட்டங்கள் போட்டு சொல்வதை விட, மாநாடுகள் போட்டு சொல்வதை விட, தெரு தெருவாக துண்டு பிரசுரங்கள் கொடுத்து சொல்வதை விட, ஒரு கல்யாணத்தில் சொல்லி காட்டுங்கள். உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்கிற திருமணத்தில் சொல்லி காட்டுங்கள். பொம்பளைங்கள்ட்ட ஒரு சுயநலம் இருக்கிறது. என்ன சுயநலம்? அவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி கேட்டிருந்தாலும், மார்க்கத்தை பத்தி படிச்சிருந்தாலும், மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் வாயை திறக்க மாட்டாளுங்க. ஏன், தனக்கு என்ன நகை வேணும் கேட்பா, என்ன டிசைன்ல புடவை வேணும் செலக்ட் பண்ணுவா, என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது துன்யாவுடைய விஷயத்துல தேர்ந்தெடுப்பா. எனக்கு எந்த மாப்பிள்ளை வேணும், அவன் எப்படிப்பட்டவன், வாயை திறக்க மாட்டான். தன் தந்தை என்ன வரம்ப மீறி கல்யாணம் பண்றாரு, இப்படி நீங்க செய்யறது கல்யாணம் இல்ல, இது தப்பு, இப்படி இருந்தா உங்க கல்யாணத்தில் நான் கலந்து கொள்ள முடியாது என்று வாயை திறக்க மாட்டா ஒரு பெண். அப்படி பேசினால் ஒரு அதிக பிரசங்கித்தனமாக, ஒரு பெருமை பிடித்தவளாக, ஒரு திமிர் எடுத்தவளாக, ஒரு ஆணவக்காரியை பெற்றுவிட்டதாக குடும்பமே கத்த ஆரம்பித்து விடுவார்கள். ஏன், மார்க்கத்தை சொல்லிட்டால. இப்படி சொல்பவள் தான் மிகச்சரியான மார்க்கத்தில் இருக்கிறாள். சொல்கிறாளா? வாய் மூடி கிடப்பாள். ஒரு சுயநலம். அமைதியா இருப்போம், கிடைச்ச வரைக்கும் லாபம் தான சுயநலம். அவ்வளவு பேர் மௌனம் காத்திருக்கிறார்கள். ஒரு ஆள் இது தப்பு, வாயை திறந்து பாருங்கள், அதுதான் மார்க்கம். மன்றா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதி, யார் ஒரு தீமையை காண்கிறீர்களோ கையால் தடுங்கள். ஃபஹுவ மூமின், அப்படி தடுத்தால் அவன் ஈமான் கொண்டு விடுவான்.
அவன் மூமின். நாவால் தடுக்கிறான், அவன் மூமின். மனதால் வெறுத்து ஒதுங்குகிறான், நான் ஒதுங்கி இருக்கிறேன் என்றே சொல்லுகிறான். எனக்கு இது பிடிக்கலைங்க, நீங்க பண்ணது தப்புங்க, நான் இதுக்கு வரமாட்டேங்க, இவன் மூமின். இதை தாண்டி எவனாக இருந்தாலும் சரி அது ஈமான் இல்லைன்னு நாங்க ரசூலுல்லாஹ் வலைஸ வலா ஸாலிக மினல் ஈமானி ஹப்பத்து ஹர்தல், இதற்கு பிறகு ஈமான் கடுகளவு கூட கிடையாது. சொன்னீங்களா? இதான இப்ராஹிமுடைய மார்க்கம். நான் தீமையையும் எதிர்க்கிறேன், அந்த தீமையை செய்பவர்களையும் எதிர்க்கிறேன். இதா இஸ்லாம். இன்னா புராவும் மின்கும் ஓ மிம்மா தாபுதுன மின் தூனில்லாஹ். நான் உங்களையும் எதிர்க்கிறேன், அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் வணங்குகிறீர்களே அவற்றையும் நான் எதிர்க்கிறேன். இதே பதிலை, இப்ராஹிம் சொன்ன பதிலை நீங்கள் சொல்லி காட்டுகள் பார்ப்போம். நான் வரதட்சணையும் எதிர்க்கிறேன், வரதட்சணை வாங்கி நடத்தப்படுகிற நிகழ்வையும் எதிர்க்கிறேன். அப்பொழுதுதான் மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்திருக்கிறோம். நான் பிதாத்தையும் எதிர்க்கிறேன், அதை செய்ய மாட்டேன், பிதாத்து செய்கிற சபையையும் எதிர்க்கிறேன். அதான் மார்க்கத்தில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல். ஒரு ஜனாசா கொண்டு வர வைக்கப்படுகிறது, ஒப்பாரி வைத்து ஓலமிடுகிறார்கள், அங்கே வாய் திறந்து சத்தியத்தை சொல்ல வக்கில்லை. என்ன தௌஹீது? இறந்து போனவன் தன்னுடைய தந்தை இணை வைப்பாளனாக இருந்திருக்கிறான், தர்கா வழிபாட்டில் இருந்திருக்கிறான், அவருக்காக தொலை வைக்க வேண்டும் என்று மூத்த சகோதரன் சண்டை பிடிக்கின்றான். இளையவன் ஏகத்துவத்தை பற்றி தெளிவாக புரிந்தவனாக இருக்கிறான், வாய் மூடி நிற்கிறான். என்ன தௌஹீது? அங்கே சொல்ல வேண்டும், அதுதான் தௌஹீது. இல்ல, இது இஸ்லாத்துல இல்ல, இது இணை வைத்தல். யாராக இருந்தால் என்ன, நபிகள் பெருமானுடைய தந்தைக்கே அதான் நிலை. நபிகளாருடைய தந்தை, நபிகளாரிடத்தில் ஒரு வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தந்தை இப்பொழுது எங்கே இருப்பார்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நரகத்தில் இருப்பார்கள். கவலைப்பட்டு அழுது கொண்டிருந்தார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் நரகத்தில் இருப்பார்கள் என்றுதானே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன அமைதியா விட்டாங்க. யாருடைய தந்தையாக இருந்தால், இப்ராஹிம் நபியுடைய தந்தையாக இருந்தால் என்ன, ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவுன் லில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய விரோதி என்று தெளிவாக தெரிந்தவுடன் ஃபதபர்ர மின்ஹு, அவருக்காக பாவ மன்னிப்பை கேட்பதை விட்டு இப்ராஹிம் ஒதுங்கினார். அதான் இஸ்லாம். நீங்கள் ஒதுங்கி இருக்கிறீர்களா? நாம் ஒதுங்கி இருக்கிறோமா? மக்களுக்கு பயப்படாமல் நான் தெளிவான ஒரு தௌஹீத்வாதி, இந்த நபி வழியில் தான் ஜனாசா தொழுகை இருக்கும். அவர் இணை வைத்தவர் என்றால் அவருக்காக நபி வழியில் ஜனாசா தொழுகை கிடையாது, அவருக்கு பாவ மன்னிப்பு கிடையாது, நான் இந்த களத்தில் இருக்க மாட்டேன் என்று புறக்கணிப்பு இருக்க வேண்டும். இந்த ரெண்டு கட்டத்தில் மட்டும் நீங்கள் காட்டி விடுங்கள், காலத்திற்கும் அல்லாஹ் சத்தியத்திலேயே நம்மை இழுத்து சென்று விடுவான். இந்த ரெண்டில் மட்டும் நீங்கள் கோட்டை விட்டு விட்டால் சைத்தான் அப்படியே நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவான். ஒரு கல்யாணம் ஸ்லிப்பாய் பாருங்க, அடுத்து என்ன தெரியுமா, பொண்டாட்டியுடைய தம்பிக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், மச்சினம் கல்யாணம், போயே ஆகணும், வரதட்சணை வாங்குறாரே, நான் வரமாட்டேனே. அப்ப நீ மட்டும் வாங்கினது என்ன, வரதட்சணை இல்லாம என்னன்னு கேட்பாங்க, என்ன பண்ண போறிய? வாசல் திறந்து விட்டது, நரகத்தின் பாதை, நெருப்பு ஜுவாலையின் பாதை திறக்கப்பட்டு விட்டது. விழ தயாரா? அதில் நாம் விழுந்து விடக் கூடாது என்றால் அதற்குத்தான் அல்லாஹ் சொன்னான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அப்படி நீங்கள் நுழையாவிட்டால் நீங்கள் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? வலா தத்தபியு குத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். இதிலே உங்களுக்கு தடைக்கல்லாக கண்டிப்பாக இந்த மார்க்கத்தை பற்றிய இது போன்ற அறிவுரைகளை பல வருடங்களாக கேட்காத, பழக்கம் இல்லாத, மார்க்கத்தை விளங்காத உங்கள் தாய் எதிர்ப்பால், மனைவி எதிர்ப்பால், 1000 சட்டம் பேசுவாள். என்னங்க இப்படி எல்லாம் புதுசு புதுசா சொல்லிட்டு திரியறிய, பேசாம வாங்கன்னு கூப்பிடுவாள். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பதிலை சொல்ல போகிறீர்கள்? அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய மனைவி ஒட்டுமுடி வைத்து விட்டால் என்ற ஒரு செய்தி வருகிறது, பரவுகிறது. அப்பொழுது அப்துல்லா பின் மசூத் சொன்னார், நீங்கள் அவரை போய் செக் பண்ணி பாருங்க, ஒட்டுமுடி வச்சிருக்காங்களான்னு பாருங்கன்னு கேட்டார். ஒட்டுமுடி வைக்கல. ஆனால் அப்துல்லா பின் மசூத் சொன்னார், ஒருவேளை என் மனைவி ஒட்டுமுடி வைக்கிறாள் என்ற செய்தி எனக்கு தெரியுமானால் அப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளவே மாட்டேன்னார். அந்த நிமிடத்திலிருந்து நபிகளாருக்கு புறக்கணித்திருக்கிற என்னுடைய மனைவி என் மனைவியே கிடையாதுன்னாரு. அதுதான் உண்மையான தௌஹீத்வாதி. மார்க்க விஷயத்தில் தலையிடாத, நீ 1000 பேசு, என்னுடைய மனைவியா, என்னுடைய தாயா, என்னுடைய மகளா, என்னுடைய மகனா, நீ லட்சத்தை கேள், தருகிறேன். மார்க்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் கூடாது என்று இருக்கக்கூடியவன் மட்டும்தான் தெளிவான ஒரு தௌஹீத். அப்படிப்பட்ட பரிபூர்ணமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நன்மக்களாக நாம் வாழ வேண்டும். அது மட்டும்தான் நம்மை மகத்தான சுவனத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் சொல்கின்றான், வமை எஜித்தனிபு தாகூத், யார் இந்த அசத்தியங்கள் தீய சக்திகளை எல்லாம் விட்டு ஒதுங்கிக் கொண்டு வயுமின் பில்லா, அல்லாஹுவை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறானோ,
ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லன்ஃபிஸாம லஹா. அவன் முறியாத, பிரியாத, உடையாத ஒரு கயிறை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டான். அந்த கயிறு நம்மை சொர்க்கத்தில் இழுத்து அள்ளி போடக்கூடிய கயிறாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டவர்களாக நாம் இஸ்லாத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தின்படியே நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் 100% பியூரிஃபை ஆன ஒரு முஸ்லிம் என்று மாறுதட்டும் நிலையில் இல்லை. அல்லாஹ்விடத்திலே மன்றாடி 100% முஸ்லீமாகவே மரணிக்கும் நிலையிலாவது இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை உங்கள் மத்தியில் நான் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன். இந்த அறிவுரைகளை உங்களுக்கும் எனக்குமாக இதை பதிவு செய்து கொள்கிறேன். நேர்வழி காட்ட அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்